So you can just rectify இந்த இடத்துல நீங்க சேஞ்ச் பண்ணலாம் அப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு you are checking the code quality. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இமேஜா பில்ட் பண்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறமா they are just doing with the EC2 வந்துருச்சு, சோனார் கியூப் வந்துருச்சு, ஆர்கோ சிடி. ஆர்கோ சிடி அப்படின்றது உங்களுக்கு புதுசா இருக்கும். ஸோ ஆர்கோ சிடின்றது நத்திங், இட் இஸ் லைக் ஆட்டோமேட்டிக்கா டெப்ளாய்மெண்ட் நடக்கணும். ஓகேங்களா, உங்களுடைய யாமல் ஃபைல்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நடக்கிறத பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக் டெப்ளாய்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு டூல் தான் என்னது, ஆர்கோ சிடி. இதுவும் ஒரு சர்வர் தான், நீங்க ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி தான் வந்துட்டு ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ யூ ஜஸ்ட் கம் ஹியர். இங்க என்ன பண்றேன், வாட் இஸ் ஆர்கோ சிடி. ஓகே, இப்போ பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலுமே படிக்க லைக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியா தான் இருக்கும். டிக்ளரேட்டிவ் GitHubs, அது ஒரு GitHub டூல். ஓகே, Git operation based continuous delivery tool for the Kubernetes that automates the deployment and synchronization of your application states. It operates by using the Git repository in a single source of truth for the desired application and infrastructure configuration, which treats Git as a central source of truth. இது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நம்மளுடைய என்ன சொல்றது, கிட் கூட நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம் நம்மளுடைய ஆர்கோ சிடியை. அதனால தான் இட் இஸ் a GitHub டூல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லெட் இட் பி, இது இருக்கட்டும். நான் என்ன பண்ண போறேன், ஒரு இன்ஸ்டன்ஸை போயிட்டு ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றேன். இருக்கட்டும், I'm just giving the right now running instance எதுவுமே இல்ல. I'm creating one instance. Okay, instanceல போயிட்டு ஒரு செகண்ட் இருங்கப்பா, உங்களுக்கு அந்த ஃப்ளோ மட்டும் ரைட் பண்ணிட்டு உள்ள போய்க்கலாம். சரி, ஓகே, இதில் காணும். ஸோ நான் சொல்லும்போது நடத்திட்டே சொல்லிடுறேன். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு EC2 மிஷினை வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா ஜென்கின்ஸ் அப்படின்னு போட்டு நான் ஜென்கின்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் ஜென்கின்ஸ். இது ஒரு உபுண்டு மிஷின் தான். ஓகே, உபுண்டு மிஷினை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஹை கான்ஃபிகரேஷன்ஸ்ல எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, உபுண்டு அண்ட் தென் கம் டவுன். இதுல நான் என்ன பண்ணிடுறேன்னா, நெட்வொர்க் செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு ஐ எம் செலக்டிங் தி லான்ச் விசா 52 காலமே ஆட் செக்யூரிட்டி குரூப்ல ஐ எம் கிவிங் ஹியர் ஆல் TCP. சோர்ஸ்ல வந்துட்டு 0.0 எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் இதுல வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா, ஐ எம் கிவிங் ஹியர் 35. கொஞ்சம் ஸ்டோரேஜ் அதிகமா இருக்கிறதே கொடுத்துக்கோங்க. ஹியர் இது மாதிரி பாருங்க, இன்ஸ்டன்ஸ் டைப்ல வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஜஸ்ட் கோ டவுன், ஏதாச்சும் கொஞ்சம் லார்ஜா இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஐம் ஜஸ்ட் சூசிங் T2 எக்ஸ் லார்ஜ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் கம் டவுன், ஸ்டோரேஜே இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், விச் இஸ் 35 கொடுத்துருக்கேன். ஐ எம் கிவிங் லான்ச் இன்ஸ்டன்ஸ் உபுண்டு மிஷின்ல கொடுங்க. அதுக்கப்புறமா EKS நியூ கீன்ற கீ எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா லான்ச் இன்ஸ்டன்ஸ். இப்போ என்ன ஆகும், எனக்கு ஒரு ஹை கான்ஃபிகரேஷன்ல ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு லான்ச் ஆகுது. நத்திங், நான் அப்படியே ஸ்டெப்ஸ் ரைட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணுவேன். நீங்களும் இதை வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ட்ரை பண்ணி அவுட்புட் பாருங்க. ஓகேங்களா, இதுல என்னுடைய இந்த ரெபாசிட்டரி என்ன பண்ணிக்கோங்க, ஃபோர்க் பண்ணிக்கோங்க. யூ கைஸ் நோ வாட் இஸ் ஃபோர்க், ரைட்? இது ஃபோர்க் பண்ணி எடுத்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட், இதுதான் நான் அங்கே ரைட் பண்ண நினைச்சேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு GitHubல நம்மளுடைய சோர்ஸ் கோட் இருக்கும். இது நான் ஃபோன்ல தேடிட்டு இருக்கேன், ஃபோன்ல எங்கே வச்சு சேவ் பண்ணி வச்சுட்டு. அதுக்கப்புறம் ஜென்கின்ஸ் பைப்லைன், டாக்கர் பில்டு. வாட் இஸ் ECR? ECRனா என்னது? Elastic Container Registry. It is similar to Docker Registry. You guys know what is Docker Registry, கரெக்ட்டுங்களா? அதுல என்ன பண்ணி வச்சிருப்பீங்க, உங்களுடைய டாக்கர் இமேஜஸை புஷ் பண்ணி வச்சிருப்பீங்க. அதே மாதிரி நம்ம ஒரு பில்ட் பண்ண இமேஜை எங்க புஷ் பண்ணி வைக்க போறோம்னா, AWSல நேட்டிவா இருக்கிற ஒரு ரெஜிஸ்ட்ரி தான் என்னது, ECR, எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி.
ஓகேங்களா? அதுல புஷ் பண்ணிட்டு அப்டேட் த டெப்ளாய்மெண்ட் ரெப்போ. அங்க ஒரு ரெப்போ நம்ம வச்சிருப்போம் இன்னொன்னு. ஓகேங்களா? which is for the deployment ரெப்போன்றதுக்குள்ள அது அப்டேட் பண்ணிக்கும். அங்க இருந்து யார் வாங்கிப்பா அப்படின்னா ஆர்கோ சிடி வாங்கி நம்மளுடைய குபர்னெட்டிஸ்ல டெப்ளாய்மெண்ட் பண்ணிப்பாங்க. ஒன்ஸ் டெப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் வித் த ஹெல்ப் ஆஃப் தி லோட் பேலன்சர் டைப், EKSல 3 டைப்ஸ் இருக்கு, கிளஸ்டர் ஐபி, நோட் போர்ட் அண்ட் தென் லோட் பேலன்சர். அந்த லோட் பேலன்சர் மூலமா நம்ம பிரவுசர்ல ஹிட் பண்ணி நம்மளுடைய பைத்தன் அப்ளிகேஷன் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, திஸ் இஸ் தி ஃப்ளோ. ஓகே, ஃபைனல் ஆர்கிடெக்சர்னு போட்டு இந்த ஃப்ளோ நான் ரைட் பண்ணியிருக்கேன், கூட செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க வந்து இது கிரியேட் ஆகட்டும். இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ்ல நம்ம எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ண போறோம். நமக்கு நீங்க என்ன பண்றீங்க, Jenkins இன்ஸ்டால் பண்ணி you guys very well how to install the Jenkins in your instance machine, right? Create ஆகட்டும். இது ஃபுல்லா கிரியேட் ஆனா மட்டும்தான் நம்மளுடைய ப்ராசஸ் எல்லாம் ஸ்பீடா இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டேட்டஸ் செக்கும் பாஸ் ஆயிடுச்சு. ஐ எம் செலக்டிங் திஸ் இன்ஸ்டன்ஸ், கிளிக் கனெக்ட் அண்ட் தென் கனெக்ட். ஓகே, ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படின்றத நம்ம ஜென்கின்ஸை போயிட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். கொடுத்துட்டு என்டர் sudo su. So this is also no need. நம்ம போயிட்டு இங்க பார்த்தா Jenkins space install. இப்போ நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறது Ubuntu machine. ஓகேங்களா? Ubuntu machineக்கு தேவையான ஸ்டெப்ஸை எடுத்துட்டு வந்துக்கோங்க. லினக்ஸ்குள்ள போனீங்கன்னா you can check the Debian and Ubuntu. இங்க பாருங்க, அதுவே sudo ஃபர்ஸ்ட் வந்துட்டு Jenkins இன்ஸ்டால் பண்ணா we need a Java, right? காப்பி பண்ணிட்டு and then come to your page. இப்போதைக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன வேணா sudo வந்துருச்சா? ஓகே, ஜஸ்ட் ஐம் கிவிங் எக்ஸிட். ஓகே, எக்ஸிட் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணா எனக்கு என்ன ஆகும், அப்டேட் ஆயிட்டு ஜாவா இன்ஸ்டால் ஆகும். Okay, once Java install பண்ணதுக்கு அப்புறமா you go here, Java version check பண்றீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுவே ஆல்ரெடி இங்க செக் பண்ணி தான் நமக்கு காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த லாங் டர்ம் சப்போர்ட்டே apt install Jenkins இருக்கு. I'm just selecting this one, right click and then paste. இப்போ இதை நான் என்ன பண்ணணும்னா Jenkins இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஒன்ஸ் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், sudo systemctl enable jenkins அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், ஸ்டார்ட் கொடுக்கணும். கரெக்டா? தென் ஒன்லி the jenkins will start. இல்ல jenkins ஸ்டார்ட் ஆகாது.
So I'm giving systemctl start Jenkins கொடுத்துட்டு right click and then paste and then enter. இப்போ next அவங்களே status check பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. I'm selecting this one and then இங்க வந்துட்டு right click and then paste. Okay, so here நம்மளுடைய status Jenkins என்ன இருக்கு, ஆக்டிவா இருக்கு. I'm giving control C. இப்போ இது எப்படி நம்ம போயிட்டு மேப் பண்ணி பார்ப்போம். So select பண்ணிக்கோங்க and then open your new incognito, paste it. நம்ம already all TCP தான் கொடுத்திருக்கோம். So no need to worry about the port numbers. இந்த port numbersலாம் work ஆகும். Continue to site. Once வந்ததுக்கு அப்புறமா there will be one இது போக பார்க்கும். இந்த லைனை அப்படியே காப்பி பண்ணிட்டு go to your app here sudo அப்படின்னு கொடுத்துட்டு cat அப்படின்னு கொடுத்து right click and paste enter. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வரும்ல, இந்த ஐடியை காப்பி பண்ணிட்டு go to your tab, இங்க என்ன பண்ணுங்க paste பண்ணி continue. Install the suggested plugins. So let it install. நான் அதற்கு என்ன பண்றேன்னா இந்த notepad open பண்ணி I'm just securing my இந்த authorized keysல நான் secure பண்ணி வச்சுக்கிறேன். நீயாச்சும் like enter பண்ணுங்கன்னு சொல்லும்போது it will be useful for us. Okay, கொடுத்துட்டு just taking this one. இது யாருடையது அப்படின்னா Jenkins உடைய password. Okay, let it be here. இந்த இடத்துல என்ன பண்றேன் admin அப்படின்னு கொடுக்குறேன். பாஸ்வேர்டையும் admin அப்படின்னு கொடுத்துட்டு admin இருக்கட்டும், இதுவும் admin. So full name I'm giving Reshma. அதுக்கப்புறமா reshma@gmail.com ஏதாச்சும் கொடுத்துக்கலாம், என்ன மெயில் கொடுத்துக்கலாம் reshma@gmail.com அப்படின்னு கொடுத்துட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இது அப்படியே செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. பட் இது சும்மா தான், இதுதான் இம்பார்ட்டன்ட். admin ஓகே. ஸோ இது ஃபுல் நேம் இது சும்மா தான். அண்ட் தென் ஐம் கிவிங் சேவ் அண்ட் கண்டினியூ. ஸோ நெக்ஸ்ட் இதுதான் என்னுடைய URL, சேவ் அண்ட் ஃபினிஷ். Start using Jenkins. இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா Jenkins வந்துட்டு கிரியேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா we need to install the docker. docker எதுக்கு இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னா because of we have to use the imagesல நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்காக we need to use the docker. இது அப்படியே காப்பி பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. apt install -y docker இன்ஸ்டால் பண்றோம். இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்மளுடைய ஜென்கின்ஸ்க்கு டாக்கர் இமேஜ் ஆக்சஸ் பண்றதுக்கான பெர்மிஷனை கொடுக்கிறோம். தட் இஸ் த ரீசன் we are adding here user mod -ag டாக்கர்ன்ற குரூப்ல ஜென்கின்ஸை ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு just restarting our Jenkins again. Okay, இத காப்பி பண்ணிட்டு and you come here, இங்க வந்து ரைட் கிளிக் பண்ணி paste பண்ணி and just giving enter. So once இது எல்லாமே process முடிஞ்சதுக்கு அப்புறமா come here. So again என்ன பண்றேன்னா Sonar Cube வந்துட்டு இன்ஸ்டால் பண்றேன். So Sonar Cube இங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் அப்படின்னா with the help of the Sonar Cube image. புரியுதுங்களா? இந்த இடத்துல இமேஜ் நேம் கொடுத்தாச்சு. Sonar Cube latestனா அந்த இமேஜ் அதை என்ன பண்ணிக்கும், புல் பண்ணிட்டு வந்துடும். ஸோ வைல் ரன் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம், இமேஜ் நேமையும் பாஸ் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க தனியா புல் பண்ணிட்டு அதுக்கப்புறமாவும் பாஸ் பண்ணிக்கலாம். இவங்க எந்த போர்ட் நம்பர்ல ரன் பண்றாங்கப்பா Sonar Cube? Anyone tell me what is the port number they are running in the host port number? அது எந்த ரன் ஆகுது? 9000ல ரன் ஆகுது. ஞாபகம் இருக்கா டாக்கர்லாம்? இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் நம்புறேன். So this is how they are pulling the image from the Docker hub register. அது புல் பண்ணிட்டு வருது. அந்த நம்பர் என்னதுன்னா லேட்டஸ்ட் இமேஜ் புல் பண்ணிட்டு வருது. எந்த ஹோஸ்ட் போர்ட், கண்டெய்னர் போர்ட், இதுதான் அதோடைய ஹோஸ்ட் போர்ட். காப்பி பண்ணி என்டர் பண்ணி செக் பண்ணீங்கன்னா it will come. Okay,
download the newer image for SonarCube latest. So எல்லாமே டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருது. ஐம் ஜஸ்ட் காப்பிங் திஸ் ஒன். இது அதோடைய கண்டெய்னர் ஐடியும் கிரியேட் ஆயிடுச்சு. இதை காப்பி பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கறதுக்கு யூ கம் ஹியர், செலக்ட் பண்ணிட்டு இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு கோலன் கொடுத்து வாட் இஸ் த போர்ட் நம்பர் 9000 வந்துட்டு அசைன் பண்ணியிருக்காங்களா, கிளிக் ஆன் திஸ் ஒன். SonarCube லாகின் பண்றதுக்கு யூ கைஸ் நோ ரைட், அட்மின் கொடுத்தீங்கன்னா SonarCube லாகின் ஆயிடும். ஓகே, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணா ஜென்கின்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், அதனால தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். All systems are operational, loading. ஓகே, இந்த இடத்துல இது லேட்டஸ்ட்ன்றதால நியூவர் SonarCube புல் பண்ணிருக்கு. நம்ம நீங்க ஏதாச்சும் ஒரு இதுல இருந்து கூட டவுன்லோட் பண்ணிட்டு வரலாம், இல்ல இந்த மாதிரி இமேஜஸ் அப்புறம் எடுத்துட்டு வரலாம். எல்லாத்துக்குமே நீங்க டவுன்லோடும் யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் யூஸ் தி இமேஜஸ் ஆல்சோ. திஸ் அக்கௌண்ட் ஷுட் நாட் பி யூஸ் த டிஃபால்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நான் வந்துட்டு ஓல்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். நியூ பாஸ்வேர்டு வந்துட்டு admin at 123456 அப்படின்னு கொடுக்குறேன். and then I am giving admin at 123456 கொடுத்துட்டேன். ஓகே, and then I am giving update. so here நான் என்ன பண்ணிக்கிறேன், delete பண்ணிடுவேன் இதெல்லாம். SonarCube-க்கு நான் என்ன பாஸ்வேர்டை கொடுத்துருக்கேன், admin அப்படின்றது யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்துட்டு admin at 123456. ஓகே, ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, SonarCube வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ஏதாவது ப்ராஜெக்டை இன்ஸ்டால் பண்ணால் அதோடைய கோட் குவாலிட்டியை காமிக்கும். சரிங்களா, நவ் கம் ஹியர். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் கொடுத்துருக்கோம் அப்படின்னா SonarCube ஸ்கேனர். இதை வந்துட்டு நம்ம ஸ்கேன் பண்றதுக்கு we are just installing. இது என்ன பண்ணுங்க, 1 by 1 இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்ல ஒட்டுமொத்தமா இன்ஸ்டால் பண்றீங்க அப்படினால ஃபைன், பட் do 1 by 1 கொடுத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இதுல அன்சிப்லாம் வந்துட்டு இன்பில்டாவே இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று அன்இன்ஸ்டால் தனித்தனியா அன்இன்ஸ்டால் பண்ண வேணாம். அன்சிப் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கு. ஐம் ஜஸ்ட் காப்பிங் திஸ் ஒன். இதுக்குள்ள போயிட்டு எல்எஸ் அப்படின்னு கொடுங்க. நமக்கு சோனார் ஸ்கேனர் இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ இதுவே நம்ம பேக்கேஜாக டவுன்லோட் பண்ணியிருந்தா சோனார் ஸ்கேனர் நமக்கு அந்த பேக்கேஜ்லேயே வந்திருக்கும். நான் இமேஜாக எடுத்திருக்கேன் அப்படின்னா சோனார் ஸ்கேனர் அதில் இருக்காது. ஸோ ஐம் கிவிங் ஓகே, இதில் அன்சிப் இல்லை போல இருக்கு. ஸோ கேன் யூ சி ஆப்ட் இன்ஸ்டால் அன்சிப் பண்ணுங்க. அன்சிப்ன்ற கமாண்ட் இல்லை அப்படின்ட்டு வருது. ஸோ இதை காப்பி பண்ணி ஐம் கிவிங் ஹியர், ரைட் கிளிக் அண்ட் தென் பேஸ்ட் and enter. ஓகே, இந்த இடத்துல அன்சிப் கொடுத்து என்டர் அடிச்சிருங்க. இப்போ எல்எஸ் கொடுத்தீங்கன்னா யூ கேன் சி ஹியர். ஓகேவா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்தே நீங்க வந்துட்டு உங்களுடைய சோனார் ஸ்கேனரை எங்க நீங்க மூவ் பண்றீங்க அப்படின்னா ஆப்டுக்கு மூவ் பண்றீங்க. ஆப்ட்ல நம்ம எப்பவுமே என்ன பண்ணி சொல்லியிருக்கோம், தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் பேக்கேஜஸா மூவ் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்கோம், ரைட்? ஸோ நவ் இது என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய ஆப்டுக்கு மூவ் ஆயிருக்கும் நம்மளுடைய ஃபோல்டர். சரிங்களா, அண்ட் தென் எக்ஸ்போர்ட் தி, இந்த பாத்தை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க எக்ஸ்போர்ட் பண்றோம்னா வேரியபிள்ஸ்ல இங்க எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இதோட இது இருக்கட்டும். ஸோ ட்ரிவின்றது எதுவும் இல்லப்பா. ட்ரிவின்றது இட்ஸ் லைக் அ டெவ்செக்ஆப்ஸ் டூல் தான். ஓகேங்களா, அது ஒரு ஸ்டேஜா இந்த ப்ராஜெக்ட்ல நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ட்ரிவின்றது இட்ஸ் லைக் அ செக்யூரிட்டிக்காக நம்ம யூஸ் பண்றது. ட்ரிவி இஸ் யூஸ்ட் டு ஸ்கேன் த டாக்கர் இமேஜஸ் ஃபார் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி. நம்மளுடைய கோடை செக்யூர் பண்றதுக்கு we are using the sonar scanner. ஓகேங்களா, ட்ரிவின்றது டு ஸ்கேனிங் யுவர் டாக்கர் இமேஜஸ் ஸ்கேன் பண்றதுக்கு we are using the ட்ரிவி. அப்படியே இதை காப்பி பண்ணி இந்த ட்ரிவிக்கான இன்ஸ்டாலேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ட்ரிவிக்கும் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பெர்மிஷன் கொடுக்கறது இதெல்லாமே வந்துட்டு கொடுக்கணும். சரிங்களா, and then I'm giving enter.
இது ஒரு ஸ்டேஜா மட்டும்தான் ஆட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரிவினா என்ன, சோனார் கியூப்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் லைக் அ டெவ்செகாப்ஸ் டூலுக்காக யூஸ் பண்றாங்க. இன் டெப்தா வேணும்னா கொஞ்சம் நம்ம லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு இது ஒரு ஸ்டேஜஸா நம்ம ஆட் பண்ற வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம ட்ரிவிக்கான இன்ஸ்டாலேஷன் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ கியூப்சிடிஎல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ கியூபர்நெட்டிஸை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கியூப்சிடிஎல் அப்படின்றது மேண்டேட்டரி. ஓகேங்களா? இதெல்லாம் டெப்ளாய்மெண்ட்டுக்கு போகும்போது we need to do. இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னாலுமே ஃபைன். இல்லைன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிஐக்கான ப்ராசஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு இது வரைக்குமே போதும். ஓகேவா? ஸோ கியூப்சிட்டியில் வந்துட்டு டெப்ளாய்மெண்ட்டுக்கு நம்ம போகும்போது இதை இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போறோம்னா இதையும் இன்ஸ்டால் பண்ணிடுவோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதோட போதும். இது வந்துட்டு சிஐக்கான ஸ்டெப்ஸ். கியூபர்நெட்டிஸ் எப்போ வரும் அப்படின்னா இட் இஸ் கமிங் டு தி டெப்ளாய்மெண்ட் ஃபேஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இப்போதைக்கு இதோடயே இருக்கட்டும். நவ் கம் ஹியர் யுவர் இது இருக்கும்ல, இந்த ஜென்கின்ஸ்க்கு வாங்க. ஜென்கின்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா நியூ ஐட்டம் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இட் இஸ் நம்ம ரீஸ்டார்ட்டுக்கு நடுவில் ஒரு டைம் கொடுத்தோம், கவனிச்சிங்களான்னு தெரியல. அதனால என்ன ஆயிடுச்சு, இது வந்துட்டு வெளில வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ admin keep me signed in and then I'm giving sign in. என்னோட இது சைன் இன் ஆனதுக்கு அப்புறமா நான் ஒரு பைப்லைனை கிரியேட் பண்ண போறேன். ஓகே, ஹியர் ஐ எம் கிவிங் ஃபர்ஸ்ட் பைப்லைன். ஓகேங்களா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பைப்லைன் அண்ட் தென் நேம். ஓகே, ஸோ பைப்லைன் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க தான் நம்மளுடைய பைப்லைனை நம்ம ரன் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துட்டு அப்ளை அண்ட் தென் சேவ் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், பில்டு நவுன்னு கொடுத்தா என்னோட பைப்லைன் என்ன ஆகும், சக்சஸ்ஃபுல்லா இங்க பில்ட் ஆகும். ஸோ இங்க நம்ம வந்துட்டு கன்சோல், இந்த வேர்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க போய் அவுட்புட் பார்ப்போம், கன்சோல் அவுட்புட்ல பார்ப்போம். இதெல்லாம் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், என்னுடைய சேஞ்சஸ் நான் வந்துட்டு என்னோட பைப்லைன்ல கொடுக்கணும் அப்படின்னா ஐ நீட் டு கோ டு தி கான்ஃபிகர். அதுக்கப்புறமா இந்த பைப்லைன் ஸ்கிரிப்ட்ல நான் சேஞ்ச் பண்ணலாம், ஆர் எல்ஸ் ஐ கேன் யூஸ் தி கிட்ஹப் ரெபாசிட்டரி ஆல்சோ. கரெக்டா? ஸோ இப்போ இதுக்குள்ள வந்து ஐம் ஜஸ்ட் நான் எல்லாத்துக்குமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜா கொடுத்துட்டேன். இப்போ பண்ண போறது எல்லாமே சிஐக்கு தான். ஓகேவா? இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த பைப்லைன் ஏஜென்ட், எனி ஸ்டேஜ் செக் அவுட், என்னுடைய ரெபாசிட்டரி, இந்த ரெபாசிட்டரிக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் இப்ப நான் காமிக்கிறேன். ஐ எம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு ஸ்டேஜ் செக் அவுட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நவ் கம் ஹியர். இந்த ஸ்டேஜ்க்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன், இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஐ எம் ஜஸ்ட் கிவிங் திஸ் ஒன். ஓகே, இதுல ஒரே ஒரு ஸ்டேஜ் தான் ஆட் பண்ணிருக்கேன், which is ஸ்டேஜ் செக் அவுட். இதுக்குள்ள என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா கிட் கிரெட்னு கொடுத்து and then I am giving this https ratio fauzi. இது இன்கேஸ் இது பிரைவேட் ரெபாசிட்டரியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிரெடென்ஷியல் கண்டிப்பா கொடுத்தாகணும். இது பப்ளிக் ரெபாசிட்டரி அப்படின்றத கிரெடென்ஷியல் இப்ப தேவை கிடையாது. பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னா கிரெடென்ஷியல்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டு இங்க வந்துடுறேன். ஸோ யூ கோ டு யோர் கிரெடென்ஷியல்ஸ். அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மோஸ்டா நீங்க பிரைவேட் ரெபாசிட்டரி தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆட் கிரெடென்ஷியல்ஸ். இந்த இடத்துல நம்மளுடைய இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா யூசர் நேம் வித் பாஸ்வேர்டு தான் இருக்கும் கிட்ஹப்லாம். ஓகே, நெக்ஸ்ட் கொடுங்க. அண்ட் தென் என்னுடைய யூசர் நேம் வந்துட்டு ரேஷு ஃபௌசி. ஓகே, பாஸ்வேர்ட் வந்துட்டு என்னது அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கிரியேட் தி இதை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். யூ guys know right how to create the token. ஓகே, இந்த மாதிரி யூசர்ஸ்க்கு போனீங்கன்னா பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் வந்து டெவலப்பர் செட்டிங்ஸ்ல இருக்கும். செட்டிங்ஸ்க்கு போனீங்கன்னா டெவலப்பர் செட்டிங்ஸ்க்குள்ள இந்த இடத்துல பர்சனல் ஆக்சஸ் டோக்கன், இந்த இடத்துல டோக்கன் கிளாசிக் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜென்ரேட் நியூ டோக்கன் கிளாசிக்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல பாஸ்வேர்ட் கேட்குது, ஜஸ்ட் கிவ் த பாஸ்வேர்ட் அண்ட் தென் கன்ஃபார்ம். அப்புறமா வந்துட்டு இந்த இடத்துல நோட்ஸ்ல வந்துட்டு நியூ டோக்கன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பிரேஷன் டேட்டு என்ன வேணா கொடுத்துக்கோங்க, நோ எக்ஸ்பிரேஷன், கஸ்டம் எதுனா கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அந்த டோக்கன் அந்த இதனால எதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியல, என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்குது. ஐ எம் கிவிங் ஆல் ஹியர். இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ட்டு. delete the repo, secure the repo
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். Okay, now it is generating the token. இங்க இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம ஜெனரேட் பண்ண டோக்கன். அப்படியே காப்பி பண்ணி இங்க என்ன பண்ணிக்கோங்க, செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. So this is my GitHub token. எப்படியும் நான் டெலிட் தான் பண்ண போறேன் அந்த இன்ஸ்டன்ஸ்ல. ஸோ ஓகே இருந்துட்டு போகுது. இங்க கொடுத்துட்டு and then you come here. இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, பேஸ்ட். அங்க நீங்க என்ன ஐடி கொடுக்குறீங்களோ அந்த ஐடி தான் இங்க கொடுக்கணும். git-cred. Okay, that is C only, right? Okay, C only. git-cred ன்னு கொடுத்துட்டு you just give the create. இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு அது தேடுச்சுன்னா அப்படினாலுமே it can easily get the credential here. இன்னொரு credential நான் ஆட் பண்றேன், which is என்னுடைய sonar cube-க்கு. Okay, you guys already know, right, how to create a sonar cube. எப்படி கிரியேட் பண்ணுவீங்கன்னு சொல்லி. இந்த இடத்துல வந்து அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு மை அக்கௌண்ட்ல வந்து செக்யூரிட்டிக்கு போயிட்டு, so here you can just give new token and then type வந்துட்டு global analysis. Okay, 30 daysல இருந்துட்டு போகட்டும். just copy this one. இங்க வந்து என்ன பண்ணிடுங்க, இது என்னுடைய sonar token அப்படின்னு கொடுத்துக்கோங்க. and then you just come here. இதுக்குள்ள வந்து சீக்ரெட்ல தான் என்ன பண்ணணும், டோக்கனை பேஸ்ட் பண்ணணும். ஐடியில என்ன கொடுக்கணும் அப்படின்றத I will show you here. இங்க கொடுத்து வச்சிருக்கோம், அந்த நேம் வச்சுதான் நீங்க என்ன பண்ணணும், ஐடிக்கு கொடுக்கணும். இங்க git credன்னு கொடுத்துருக்கோம்ல. ஸோ ஹியர் சோனார்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் added the sonar stage for securing the application அப்படின்னு கொடுத்துருக்கிற இடத்துல sonar cube சர்வர் இருக்கு. ஓகே, இது ஒரே நிமிஷம் இருங்க. நம்ம சோனார் கியூப் சர்வரை இப்படியா கொடுத்துருந்தோம் லாஸ்ட் டைம், இதுக்குள்ள போயிட்டு கொடுத்துருந்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஸோ லெட் மீ ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் ஆடுன்னு கொடுத்துட்டு சீக்ரெட் டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு, ஸோ ஹியர் ஐ எம் கிவிங் ஃபைலை சூஸ் பண்ணிட்டேன்னா ஆடு கொடுத்துட்டு சீக்ரெட் டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஐ எம் ஜஸ்ட் பேஸ்டிங் த டெக்ஸ்ட். இந்த சோனார் -credன்னு இருக்கட்டும், இதுதான் ஞாபகம் இருக்குது, அங்கே நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இது வந்துட்டு இப்போ ஆட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா யூ கேன் ஜஸ்ட் கோ டு இந்த ஜென்கின்ஸ்ல ஒரு பிளக்கின்ன்றது நம்ம ஆட் பண்ணணும், which is sonar cube scanner அப்படின்ற ஒரு பிளக்கினை ஆட் பண்ணுங்க. ஸோ go to this available plugins. இந்த இடத்துல sonar cube scanner அப்படின்னு கொடுத்துட்டு install. ஓகே, ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா மேனேஜ் ஜென்கின்ஸ்க்கு போயிட்டு சிஸ்டம்குள்ளே போயிட்டு சோனார் கியூப் ஸ்கேனர் அப்படின்ற ஒரு பாப்அப் உங்களுக்கு வரும். இங்கே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் சோனார் கியூப். ஹியர் யூ ஜஸ்ட் கிவ் தி உங்களுடைய சர்வருடைய யூஆர்எல்ல இங்கே பாஸ் பண்ணணும். உங்களுடைய சர்வர் எதுக்குள்ளப்பா ரன் ஆகிட்டு இருக்கு, அதே உங்க ஜென்கின்ஸ் எங்க ரன் ஆயிட்டு இருக்கோ அங்கதானே உங்களுடைய இதுவும் ரன் ஆயிட்டு இருக்கு. தட் இஸ் கிளியர், ரைட்? அதுக்கப்புறமா இங்க வந்து என்ன பண்ணுங்க, சோனார் கிரெட் அப்படின்றத பாஸ் பண்ணிக்கோங்க. சர்வர் அத்தன்டிகேஷன். இந்த சோனார் கியூப் எங்க ரன் ஆயிட்டு இருக்கு, இட் இஸ் ரன்னிங் இன் தி சேம் ஜென்கின்ஸ் எங்க ரன் ஆயிட்டு இருக்கோ அங்கதாங்க ரன் ஆயிட்டு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கப்புறமா இங்க நேம்ல நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா, வாட் யூ ஹேவ் மென்ஷன்ட் இன் யுவர் சோனார் சர்வர்ல நீங்க ஒரு நேம் மென்ஷன் பண்ணிருப்பீங்க. ஓகே, இதுதான் உங்களுடைய நேம், சோனார் கியூப் சர்வர் அண்டர்ஸ்கோர் சர்வர் கொடுத்துருக்கீங்கல்ல, இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. யூ ஆல்ரெடி பாஸ்ட் இன் யுவர் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்லயும் நீங்க பாஸ் பண்ணிருப்பீங்க.
சோனார் கியூப் சர்வர் வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஜஸ்ட் காப்பி திஸ் ஒன் சோனார் கியூப் சர்வர் இதுதான் கொடுக்கணும். இதை கொடுத்துடாதீங்க. இது நான் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்க்கு இந்த வேரியபிளுக்கு இதுதான் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் காப்பி த வேல்யூ அண்ட் தென் இங்க வந்து என்ன பண்ணுங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கம் டவுன் சோனார் கிரெட்டும் கொடுத்தாச்சு. everything is fine. Now you can just give apply and then save. அதுவே சேவும் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓகே ஃபைன். இப்போ ரெண்டுமே நம்ம கொடுத்தாச்சா. இப்போ அப்படியே இப்போ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஜ் முடிச்சதுக்கு அப்புறமாவே தேவைப்பட்டிருக்காது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ்லாம் தேவைப்பட்டிருக்கும். இந்த கிட் கிரெட் இது என்னுடைய பப்ளிக் ரெபாசிட்டரி தான், பிரைவேட் கிடையாது. பிரைவேட்டா இருந்தா மேண்டேட்டரியா நீங்க என்ன கொடுக்கணும், கிட் கிரெட். கண்டிப்பா பிரைவேட்ல தான் ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ கிட் கிரெட்ன்றது எசென்ஷியலா நீங்க கொடுக்குற கமாண்ட் தான். காப்பி பண்ணிட்டு கம் ஹியர் இந்த பைப்லைன்குள்ள வந்து கான்ஃபிகர் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் கம் டவுன். இந்த இடத்துல இதை அப்படியே எடுத்துட்டு யூ கேன் கிவ் ஆர் எல்ஸ் யூ கேன் ஜென்கின்ஸ் ஃபைல கூட நீங்க யூஸ் பண்ணி இந்த ரெபாசிட்டரியில கொடுத்து பார்த்த செட் பண்ணுவீங்கல்ல, அப்படி கூட நீங்க பண்ணலாம். சரிங்களா. ஹியர் நான் என்ன பண்ணிருக்கேன், இதுல கூட நீங்க போயிட்டு கொடுக்கலாம். ஸோ ரைட் நான் இங்கே ரன் பண்றது மாதிரி தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா. ஸோ கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் செக் பண்றோம். பில்ட் அரவுண்ட் மேனுவலா தான் கொடுக்கணும். பிகாஸ் we didn't have any எதுவுமே பண்ணல, லைக் வெப் புக் ட்ரிகர் பண்றது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆக்சுவலி உங்களுடைய இந்த github.reshufauzi அப்ளிகேஷன் கோட்ல என்ன இருக்கு அப்படின்றது யூ நீட் டு see, ரைட். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இதுக்கு கொண்டு போகலாம். போயிட்டு வில் செக். டூப்ளிகேட் பண்ணிட்டு டைம் 8க்கு மேல ஆயிடும் போலயே. ஓகே சி அப்ளிகேஷன் கோட் இந்த ரெபாசிட்டரி தான் நாங்க எடுத்திருக்கேன். இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா டாக்கர் ஃபைல் ஒன்று இருக்கு. டாக்கர் ஃபைல்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டாக்கர் ஃபைல்குள்ள என்ன கொடுத்துருக்கோம்னா பைத்தான்ன்ற அப்ளிகேஷன் தான் வந்துட்டு பைத்தான் அப்ளிகேஷன் வச்சு நான் பண்ண போறோம். கோட் லைக் ப்ராஜெக்ட் பண்றோம். ஸோ .requirement.txt அது ஒரு ஒர்க் டைரக்டரி நான் கிரியேட் பண்ணிட்டேன். எங்க கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா /code அப்படின்ட்டு ஒரு ஒர்க் டைரக்டரி கிரியேட் பண்ணி அதுக்குள்ளதான் நான் எல்லா ஃபைல்ஸையும் இம்போர்ட் பண்ண போறேன். pip install is mandatory for your Python application. அண்ட் தென் இப்போ இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே காப்பி கொடுத்து எங்க கொண்டு வந்துடுறேன், இன்சைட் திஸ் கோட் டைரக்டரிக்கு நான் கொண்டு வந்துடுறேன். portfolio.htmlன்றதையும் இந்த கோட் டைரக்டரிக்குள்ள நான் கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் new.html அப்படின்ற கோடையும் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த காப்பிக்குள்ள கொண்டு வந்துட்டேன். இங்க ஒரு பைத்தான் ஃபைல் இருக்கு. ஓகேங்களா. இது HTML ஃபைல். ஆக்சுவலி இங்க ஒரு பைத்தான் ஃபைல் இருக்கு. அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் சர்வர் தான் யாரு, யுவிகான். நம்ம யூனிகான்ன்றோம்ல அதே மாதிரி யுவிகான்ன்ற ஒரு அப்ளிகேஷன் சர்வர்ல தான் என்னுடைய இது வந்துட்டு ரன் ஆக போகுது. ஓகேங்களா. இந்த அப்ளிகேஷன் இதுல கோட் எல்லாமே எதுக்குள்ள இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம், ஒரு டாக்கர் ஃபைல்குள்ள இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வெளில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் python.py அப்படின்ற ஒரு ஃபாஸ்ட் API ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு இங்க இருக்கு. சரிங்களா. இந்த ஃப்ரேம் ஒர்க்ல தான் நம்ம கோட் ரன் ஆக போகுது. அண்ட் தென் கம் ஹியர். இது ரெண்டுமே HTML கோடு தான்ப்பா உள்ள இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. requirement.txt அதுக்கு தேவையான ஃபாஸ்ட் API யுவிகான் ஜிஞ்சா பைத்தான் மல்டிபாட் இது எல்லாமே இன்ஸ்டால் பண்றதுக்கு தேவையானது எல்லாமே நம்ம இதுல கொடுத்து வச்சிருக்கோம். இது பிப் மூலியமா இன்ஸ்டால் ஆயிட்டு உள்ள வந்துடும். சோனார் ப்ராஜெக்ட் இட் இஸ் மேண்டேட்டரி ஃபார் யுவர் சோனார் கியூபுக்கு நம்ம என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுமோ அதெல்லாம் இங்க கொடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா. ஸோ திஸ் ஆர் தி சிம்பிள் ஃபைல்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஓகே இதெல்லாம் இப்படி இருக்கட்டும். நவ் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா GitHub ரெபாசிட்டரியை வந்துட்டு க்ளோன் பண்ணி நம்மளுடைய ஜென்கின்ஸ்க்கு உள்ள கொண்டு வந்துட்டோம். இங்க பாருங்க இப்போ கான்ஃபிகர் ஆயிட்டு வந்துருச்சா இதுக்குள்ள. இதுதான் நம்ம இப்போ இது பண்ணது, GitHub ரெபாசிட்டரியை உள்ள கொண்டு வந்துட்டு சி github.reshma application code.git எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்குன்னா பிரான்ச் கொண்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்மளுடைய இது ரன் ஆகி அப்ளிகேஷனுக்கு உள்ள வந்துருச்சு. commit message skipping the change log revision. ஓகே இப்போ ரன் ஆனதுக்கு அப்புறமா யூ காய்ஸ் நோ ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள உங்க ஃபர்ஸ்ட் பைப்லைன் கிரியேட் ஆகி அதுல என்னென்ன கிட் ரெபாசிட்டரிக்கு எல்லாமே தேவையானது எல்லாமே யூசிங் த கிரெடென்ஷியல் எல்லாமே யூஸ் பண்ணி அது வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பைப்லைன் சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு. ஸோ சைமல்டேனியஸா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜ் வியூன்னு ஒன்று நீங்க படிக்கும் போதே பார்த்துருப்பீங்க. கரெக்டா. அந்த ஒரு ஸ்டேஜ் வியூவை நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்ல, பைப்லைன் ஸ்டேஜ் வியூ பார்க்கறதுக்கு. ஜஸ்ட் கிவ் தி
ஸ்டேஜ் வியூ கொடுத்துட்டு இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் ஷுட் பி இன்ஸ்டால். இப்போ ஒரு ஸ்டேஜா நான் ஆட் பண்ணிட்டே போகும்போது அந்த ஸ்டேஜ் வியூ பார்க்க நல்லா இருக்கும். கிளிக் பண்ணிட்டு ஐம் ஜஸ்ட் கிவிங் திஸ் ஒன். ஸோ இந்த இடத்துல ஃபுல் ஸ்டேஜ் வியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ இது ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குன்னு தான் காமிக்குது. ஓகே, இப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்ல நம்ம ஆட் பண்ணலாம். கான்ஃபிகர் அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் தென் கம் டவுன். நெக்ஸ்ட் என்ன ஸ்டேஜ் இருக்கு இதுல? ஸோ செட்டிங் த இமேஜ் ஃபார் பில்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த டாக்கர் ஃபைல் இருக்குல்ல, அந்த டாக்கர் ஃபைல இங்க பில்ட் பண்ண போறோம். சாரி, பில்ட் பண்ணல. உங்களுடைய கமிட் ஹேஷ் இருக்குல்ல, யூசிங் த இமேஜ் டேக் env image tag, அந்த ஷார்ட் கமிட் ஹேஷ் தான் கொண்டு வரும். பில்ட் நம்பர். வாட் இஸ் பில்ட் நம்பர்? பில்ட் நம்பர் இஸ் நத்திங். உங்களுடைய நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இங்க கொடுக்கும்போது 1 2ன்னு கிரியேட் ஆகுது இல்ல. So see, this is your build number. இந்த build number வந்துட்டு commit hash ஓட like இதாகி வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஷார்ட் ஹேஷ். அதுக்கப்புறமா யூசிங் த இமேஜ் டேக். ஆக்சுவலி இது வந்துட்டு இதுவும் டாக்கரும் சேர்த்து நான் தனித்தனியா வச்சுட்டேன். ஆனா இந்த கோட்ல எரர் இல்லை அப்படின்றத இது பில்ட் ஆயிடும். சரிங்களா? இந்த ஷார்ட் ஹேஷ்ன்றது நத்திங். நீங்க கிரியேட் பண்ணும்போது அந்த கிட் கமிட்லாம் கொடுக்கும்போது ஒரு ஷார்ட் ஹேஷ் உங்களுக்கு கிரியேட் ஆகுதுல, லாங் டிஜிட்க்கு பதிலாக அந்த ஷார்ட்டா கிரியேட் ஆகுதுல்ல, அதுதான் இந்த இடத்துல ஷார்ட் ஹேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் டேக் திஸ் ஒன். இப்போ இதுக்குள்ள வந்து கான்ஃபிகர்க்குள்ள போயிட்டு செலக்ட் பண்ணி ஜஸ்ட் கிவ் திஸ் ஸ்டேஜ். அப்ளை அண்ட் தென் சேவ். இது ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு அந்த ஃப்ளோவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு இருங்க. என்ன ஆயிடுச்சு, சக்சஸ்ன்னு வந்துருச்சா? நெக்ஸ்ட் கான்ஃபிகர்க்குள்ள போயிட்டு ஐம் ஜஸ்ட் ஆடிங் தி இன்னொரு ஸ்டேஜ் நம்ம ஆட் பண்ண போறோம். அந்த ஸ்டேஜ் என்னது அப்படின்னா தட் இஸ் தி சோனார் கியூப்கான ஸ்டேஜ். இப்படிதான் நீங்க ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் டெஸ்ட் பண்ணணும். எல்லா ஸ்டேஜும் ஒரே டைம்ல போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னே எடுத்தோன்னே எரர் அடிச்சிச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம், சோனார் கியூப் ஸ்டேஜ் வந்துட்டு ஆட் பண்ண போறோம். சோனார் கியூப் ஸ்டேஜ் ஆட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்லாம் கொடுத்துட்டோமா அப்படின்னு பார்க்கணும். நீங்க டாக்கரை பத்தி ஒர்க் பண்ணும்போது டாக்கருக்கு தேவையான இமேஜ் டேக், இமேஜ் நேம் எல்லாமே கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிடணும். நெக்ஸ்ட் சோனார் கியூபை பத்தி ஒர்க் பண்ண போறீங்க. இங்க பாருங்க, இதுல போகும்போது நான் இமேஜ் நேம், டாக்கர் இமேஜஸ் எல்லாமே கொடுத்துருக்கா. ஸோ கம் டு தி சோனார் கியூப் சர்வர், சோனார் கியூப் இது என்ன கொடுக்குறோமோ அது கொடுத்துருக்காங்களா, இங்க நான் அந்த டீடைல் இருக்காது. என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் என்னதுன்னா ஜஸ்ட் நீங்க அங்க சொல்லிட்டீங்கன்னா அது ஜஸ்ட் இங்க இருந்து எடுத்துக்கும். இப்போ இமேஜ் நேம்னா அந்த இமேஜ் நேம் அது மேல இருக்குது, அந்த இமேஜ் டேக் அங்க இருந்து எடுத்துக்கிச்சு. ஸோ இங்க இமேஜ் நேம் இல்லைல்ல, பில்ட் நம்பர் வந்துட்டு கிரியேட் ஆக வந்துடும். இங்க பாருங்க சோனார் கியூப் சர்வர் இங்க நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். எங்க இருந்து எடுத்துக்கும்னா என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்ல இருந்து அதோடைய நேம் அது எடுத்துக்கும். ஜஸ்ட் ஐ எம் கிவிங் காப்பி கொடுத்துட்டு கம் ஹியர், இதுக்குள்ள வந்து ரன் பண்ணுவோம். ஏன்னா சோனார் கியூப்கான டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு, அதனால எந்த இஷ்யூவும் வராது. அதுக்கான கிரெடென்ஷியல் அங்கே ப்ராப்பராக நம்ம கொடுக்கல பேக் எண்ட்ல அப்படின்னா அது என்ன ஆகாதுன்னா ரன் ஆகும்போது இந்த கிரெடென்ஷியல் இல்லை அப்படின்ட்டு வந்துடும். ஜஸ்ட் கிவிங் பில் நோ. ஸோ இது கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க போயிட்டு என்ன செக் பண்ணி பார்க்கலாம்னா சோனார் கியூப் சர்வரை ஓபன் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது அப்டேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ திஸ் இஸ் அவர் சோனார் கியூப். இந்த ப்ராஜெக்டை ஹிட் பண்ணி பாருங்க. இங்க உங்களுக்கு என்ன ஃபாஸ்ட், இப்பதான் அந்த ஃபாஸ்ட் ஏபிஐ ப்ராஜெக்ட், நீங்க செக்யூரிட்டி பத்தி எல்லாம் வரும். இந்த கோட் குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னா ஃபெயில்டுன்னு கூட காமிக்கும். எதுக்கு ஃபெயில்டுன்னு காமிக்குது அப்படின்னா கோட் குவாலிட்டி இட்ஸ் நாட் ஃபைன் அப்படின்றது. பிகாஸ் நம்ம வந்து டெவலப்பர் லெவலுக்கு கோட் குவாலிட்டிலாம் நம்ம ரைட் பண்ணல. ஒரு நார்மலா நானே ஒரு ChatGPT வந்து போட்ட ஒரு HTML கோடு தான் அதுல இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த கோட் குவாலிட்டி இட்ஸ் ஃபைன், அது என்ன காமிச்சாலுமே. ஸோ ரைட் நவ் நம்ம என்ன பண்ணிட்டோம், இதுவும் வந்துட்டு முடிஞ்சிருச்சு.
ஓகே, ஸோ இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லா வந்துருச்சு. இது பாஸ்ட், எல்லாமே பாஸ்ட்னு காமிச்சிருச்சா. நம்மளுடைய சோனார் கியூப் இங்க பாருங்க, அந்த சோனார் கியூபுடைய ஆக்ஷன் இங்க காமிக்குது. அந்த ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு ஸ்டேஜ் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ அது என்ன ஸ்டேஜ் அப்படின்னா, பில்ட் தி டாக்கர் இமேஜ் அண்ட் தி ட்ரிவி இமேஜ். ட்ரிவினாலே என்னன்னு சொல்லிட்டோம், டாக்கர் இமேஜ் ஸ்கேன் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் வந்துட்டு ட்ரிவி. ஸோ இமேஜ் நேம் என்னோட கிரியேட் ஆகும்போது மை டாக்கர் இமேஜ் அப்படின்னு கிரியேட் ஆகணும்னு நான் சொல்றேன். ஓகேங்களா. ஸோ இப்போ டாக்கர் ஃபைல் நான் வச்சிருக்கல, அந்த டாக்கர் ஃபைல தான் எடுத்து இமேஜா பில்ட் பண்ண போகுது. டாக்கர் பில்ட் -t இமேஜ் நேம் எனக்கு என்னவா வேணும் அப்படின்னா, ஐ வாண்ட் த இமேஜ் நேம் அஸ் அ மை டாக்கர் இமேஜ். ஓகேங்களா. இதுதான் என்னோட இமேஜ் நேமா எனக்கு வேணும். இமேஜ் டேக்னு நீங்க படிச்சிருக்கீங்க ரைட். இமேஜ் டேக்னா அந்த லேட்டஸ்ட் கொடுக்குறீங்கல்ல, அதுக்கு பதிலா v1 v2 என்னுடைய இமேஜ் டேக் என்னவா எனக்கு வேணும் அப்படின்னா, யூ ஹேவ் மென்ஷன்ட் ஹியர் ஒன் பிக் கோட் இங்க கொடுத்துருக்கீங்கல்ல. என்னுடைய இமேஜ் டேக் வந்துட்டு வித் கம்மிங் வித் தி அண்ட் தி ஷார்ட் ஹேஷ் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஷார்ட் ஹேஷ்னா நீங்க அந்த கிரியேட் ஆகுற ஒரு நம்பர் ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ பில்ட் நம்பர் கிடைக்கும், அந்த ஷார்ட் ஹேஷும் சேர்ந்து யூ ஆர் கெட்டிங் தி ஒரு டேக் உங்களுக்கு கிடைக்கும். பில்ட் நம்பர் எல்லாத்துக்கும் சேமா இருக்குமா இல்ல சேஞ்ச் ஆயிட்டே இருக்குமா? 1 2 3 4ன்னு சொல்லிட்டு இட் இஸ் கீப் ஆன் சேஞ்சிங். கரெக்டா. இந்த ஃபர்ஸ்ட் பைப்லைன்ல பார்த்தாலே தெரியும், இந்த இடத்துல இந்த நம்பர் சேமாவா இருக்கு. ஒரு டைமும் ரன் பண்ணும்போது 1 2 3ன்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டே வரும். கரெக்ட். அதனால அப்பதான் அது யூனிக்கா இருக்குன்றதுனால they are giving the இமேஜ் நேம், அதுக்கப்புறமா இமேஜ் டேக்னு கொடுத்துட்டாங்க. அந்த இமேஜ் டேக் வந்துட்டு பில்ட் நம்பரா இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் ஹேஷ் ரெண்டும் சேர்ந்து எனக்கு வரணும் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, ரைட் நவ் ஐ எம் கோயிங் டு பில்ட் தி டாக்கர் இமேஜ். இமேஜ் ஸ்கேனிங் இதுலயே கொடுத்தாச்சு, இந்த ஸ்கிரிப்ட்ல நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு தனித்தனியா வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கட் இட் ஹியர். இந்த இடத்துல இந்த ஃப்ளவர் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இதை திருப்பியும் ஒரு டைம் போட்டு நீங்க ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஸோ ஐம் ஜஸ்ட் செலக்டிங் திஸ் ஒன் அண்ட் தென் கோ டு யோர் இதுக்குள்ள வந்து கான்ஃபிகர்க்குள்ள போயிட்டு இந்த கோட் இருக்குல்ல, இந்த கோடை கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ஐ எம் ஜஸ்ட் பேஸ்டிங் தட் ஒன். இங்க என்ன பண்றேன், அப்ளை சேவ். அதுக்கப்புறமா பில்ட் நவ். என்ன ஆயிட்டு இருக்குன்னா இது பில்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ பில்ட் ஆனதுக்கு அப்புறமா யூ ஜஸ்ட் கோ அண்ட் செக் இன் யுவர் சர்வர். உங்க சர்வர்ல போயிட்டு இங்க செக் பண்ணி பாருங்க. டாக்கர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அந்த சர்வர்ல செக் பண்ணி பாருங்க அது எப்படி பில்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி. இங்க பாருங்க ஒர்க் டைரக்டரி கிரியேட் பண்ணுது. இது ஒரு ஸ்டெப்பா வரும். 2/8 3/8 அந்த மாதிரி உங்களுக்கு என்னது 4/8 இந்த பிப் இன்ஸ்டால் இருக்கிறது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த பேக்கேஜஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கு, ஃபாஸ்ட் ஏபிஐ எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கு. அந்த ரெக்யர்மெண்ட்ஸ்.txt இருந்தது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கு. இமேஜ் ஸ்கேனிங் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா டாக்கர் இமேஜஸ் எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சு. ப்ளீஸ் see this secret for faster secret detection. என்னாச்சும் நம்ம செக் பண்ணா இதுக்குள்ள போய் செக் பண்ணிக்கலாம்ன்றாங்க. மோர் டீடைல்ஸ் பார்க்கிறதுக்கு. ஓகே, இதுவும் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, சக்சஸ்னு வந்துருச்சு. ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா யூ கேன் கம் ஹியர். டாக்கர் இமேஜஸ் நான் எங்க பார்க்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி இதுல டாக்கர் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா. நான் ஐம் கிவிங் டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், என்டர் அப்படின்னு கொடுக்குறேன். கேன் யூ see டாக்கர் இமேஜ் உங்களுக்கு இங்க கிரியேட் ஆயிடுச்சா? திஸ் இஸ் யுவர் டாக்கர் இமேஜ். ஓகே, 5- இந்த பில்ட் நம்பர் 5 வந்திருக்க ரீசன் என்னது அப்படின்னா, யூ ஜஸ்ட் கம் ஹியர். இந்த யூ கேன் கம் அண்ட் see this one. இங்க பாத்தீங்களா, இந்த பில்ட் நம்பர் என்னன்னு இருக்கு, 5 இருக்கு. அதனாலதான் அங்க டேக்லயும் 5 இருக்கு. கரெக்டா, அதனாலதான் அது இருக்கு. யூனிக்கா எனக்கு பில்ட் நம்பர் கிரியேட் ஆகும் அப்படின்றதால ஐ ஹேவ் கிவன் தட். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வேற ஸ்டேஜ் ஈசிஆருக்கு புஷ் பண்ற ஸ்டேஜஸ் எல்லாம் we need to do. ஓகே, இப்போ இதுக்குள்ள வாங்க. புஷ் டு இசிஆர். அந்த புஷ் டு இசிஆருக்கான ஸ்டேஜ் தான் இங்க ஆட் பண்ணிருக்கேன். இது எப்படி பண்றது அப்படின்னா, AWS ECR get login. So you just go to your AWS account.
ஓகே, ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு சர்ச் ஃபார் ECR. ECRன்றது nothing. It is similar like your Docker registry. You guys know Docker registry. It is storing the collection of your images. ஓகேங்களா, அதே மாதிரி இங்க ECRன்னு சர்ச் பண்ணுங்க. எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி, ஃபுல்லி மேனேஜ்டு டாக்கர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி, ஷேர் அண்ட் டெப்ளாய் த கண்டெய்னர் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் தென் கிளிக் ஆன் திஸ் ECR. இதுல நீங்க என்ன பண்ணணும், ஒரு ரெபாசிட்டரியை கிரியேட் பண்ணணும். அதுக்குள்ளதான் உங்களுடைய இதெல்லாம் வந்துட்டு சேவ் ஆகி இருக்கும். சரிங்களா, இப்போ இது நான் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். இதுக்கு மேல நான் லாஸ்ட் ட்ரை பண்ணது டெலிட். Can create repository. இந்த இடத்துல repository name வந்துட்டு my ECR repo அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். this is the name I அப்படியே லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண இருக்கட்டும். அண்ட் தென் அப்படியே கீழே வாங்க, கொடுத்துட்டு வேற எதுவுமே நீங்கள் கொடுக்க வேணாம். அண்ட் தென் கிரியேட் ரெப்போ. ஸோ இது நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சா? இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரைட் நவ் எந்த இமேஜஸும் இல்லை. நம்ம தான் இதில் இமேஜஸை புஷ் பண்ணுவோம். ஓகேங்களா, திஸ் இஸ் யுவர் ரெபாசிட்டரி. இது கிளிக் பண்ணி இந்த இடத்துல வியூ புஷ் கமாண்ட்ஸ்ன்னு இருக்கும். இந்த கமாண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய இமேஜை இந்த ரீஜனுக்கு நம்மளால புஷ் பண்ண முடியும். இன்கேஸ் யூ ஆர் யூசிங் மேக் OS ஆர் லினக்ஸ். ஓகே, நம்ம யூஸ் பண்றது லினக்ஸ் தான். ஓகேங்களா, இப்போ அப்படியே இதுக்குள்ள வாங்கல, இங்க ரைட் பண்ணக்குள்ள கோடை பாருங்களேன், சின்டாக்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ இட் இஸ் டெல்லிங் யூ டு push to ECR with credential AWS service credentials binding. So AWS service credential bind நீங்க புஷ் பண்ண போறது டாக்கர்ல கிடையாது, டாக்கர் ஹப்ல கிடையாது. இதுல அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா AWS credential ஐடியே கேக்குறாங்க. ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இப்போ ஒரு ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீயை கிரியேட் பண்ணி உங்க ஜென்கின்ஸ் கிட்ட கொடுத்தா மட்டும்தான் திஸ் பர்சன் கேன் ஏபிள் டு push the image to that ECR கிட்ட push பண்ண முடியும். ஓகே, AWS ECR get login password region எல்லாமே இங்க பாருங்களேன், இது எல்லாமே தான் அங்கே லைனா கொடுத்துருக்காங்க. ஸோ ECR get login இருக்கா, அப்படியே இது வந்து பாத்தீங்கன்னா ECR get login password இருக்கா, ரீஜியன் எல்லாமே இருக்கா. நம்ம எதுவுமே கொடுக்க தேவைப்பா, அவங்களே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க பில்டின்னா. இதுதான் உங்க ரீஜியன். ஆமா, நான் இந்த ரீஜியன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லாகின் யூசர் நேம் AWS அவங்களே கொடுத்துட்டாங்க. எப்படி நம்ம டாக்கருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்குமோ அதே மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. சரியா, இது அப்படியே தான் அவங்க எடுத்து கோடா ரைட் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ ஐம் கிவிங் க்ளோஸ். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நம்மளுடைய ஒர்க் என்னதுன்னா, நான் AWS credential இன்னும் என் ஜென்கின்ஸ் கிட்ட கொடுக்கல, அதுல மேண்டேட்டரின்னு சொல்லிட்டான். ஸோ ஐ ஹாவ் டு கிவ் மை AWS credential to my Jenkins first. ஓகே, இங்க வந்து இங்கேயும் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்து வச்சிடுறேன். AWS configure அப்படின்னு கொடுக்கணும். இதுல AWS CLI வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லுது. சரி, ஓகே, அது இல்லைன்னா பரவாயில்ல. நான் இங்க போயிட்டு ஒரு செக்யூரிட்டி கிரெடென்ஷியல் மட்டும் ஜென்ரேட் பண்ணிட்டு வந்துடுறேன். இது செலக்ட் பண்ணி ஆக்ஷன்ஸ்க்கு போயிட்டு டெலீட்க்கு டீஆக்டிவேட், காப்பி and then paste and then delete. So create access key, continue, create access key. இதை காப்பி பண்ணி delete பண்ணிடுவோம். சரி, இருக்கட்டும். AWS underscore CRUD அப்படிதானே நம்ம கொடுக்கணும், அதுதான் நம்ம இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ கோ டு யோர் AWS credential நம்ம பிளக்இன்ல இன்ஸ்டால் பண்ணாதான் உண்டு, நம்ம கிட்ட இன்பில்ட்டா கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, அதுக்கு பிளக்இன்ஸ்க்கு போயிட்டு அவைலபிள் பிளக்இன்ஸ் போயிட்டு AWS credential செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் இன்ஸ்டால் தி AWS credential. பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க, யூ கேன் ஜஸ்ட் இன்ஸ்டால் தி like save your AWS credentials. Okay, now go to this manage Jenkins. இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா எப்படி நீங்க போய் ஆட் பண்ணுவீங்க, செக்யூரிட்டில போய் ஆட் பண்ணுவீங்களா, credential என்ன இருக்கா, go to this credential, add credential, AWS credential, give next. இந்த இடத்துல ID அப்படின்னு கேக்குது. ஐடினா என்ன கொடுக்கணும் மீன்ஸ் AWS-CRUD, அதுதான் அந்த
ஜென்கின்ஸ் பைப்லைன்ல இருக்கு. இஃப் யூர் டவுட் மீன்ஸ் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல நம்ம என்ன பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, யூ ஜஸ்ட் பேஸ்ட் யுவர் ஆக்சஸ் கீ and then your secret access key. நீ paste. Okay. So next வந்துட்டு create தான். இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு credential வந்துட்டு create ஆயிடுச்சு. ஓகே, ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல வந்து பாருங்க வேற எல்லாமே ஓகே. இப்போ ஈசிஆருக்கு நம்ம பெர்மிஷன் கொடுத்துட்டோம், நம்மளுடைய யாருக்குன்னா நம்மளுடைய இதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டோம். பட் டோன்ட் ஃபர்கெட் டு இன்ஸ்டால் யுவர் AWS CLI எல்லாம் கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க. இதுல இருக்கான்னு பாக்குறேன். இங்க பாருங்க, இது அப்படியே காப்பி பண்ணி I'm just installing the AWS CLI. So this is you can get from எங்க நேரா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எனக்கு AWS CLI வந்துட்டு உபுண்டுல வேணும் அப்படின்னா you can get ChatGPT or Google இல்லைன்னா இந்த CLI இன்ஸ்டால் பண்றதுக்கான இதை எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கும் ஜென்கின்ஸ்ல ரன் ஆகிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது தான். பட் ஐ ஹவ் கிவன் ஹியர் ஃபார் அப்கமிங் இந்த kubectl எனக்கு வேணும், அதனால நான் அந்த டேபை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ நான் இங்கே கொடுத்து வச்சிடறேன் என்னுடைய ஆக்சஸ் கீயையும் சீக்ரெட் ஆக்சஸ் கீயையும் இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, now it is AWS configure. அதுவே வந்துட்டு access key, secret access key ஐடின்னு சொல்லி கேட்குது. I'm just copying this access key and then இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி paste enter. secret access keyக்கு காப்பி பண்ணி அதில் 2 டைம் பேஸ்ட் ஆயிடுச்சுன்னு டவுட்டாக இருக்குது, தெரியல என்ன நடக்குன்ட்டு. ஓகே, and then enter. ஸோ இது எந்த ரீஜன் நம்ம பண்ணுறோம், US East 1, right? US East 1. And then giving enter. எந்த இதுலன்னா JSON enter. ஓகே, ஸோ இப்போ இதில் நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம kubectl யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இது மேண்டேட்ரி, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுடைய எது ரன் பண்ணுறதுக்கு இது கிரியேட் ஆயிடுச்சு மீன்ஸ் இட் இஸ் ரெடி டு ரன் யோர் ஜென்கின்ஸ் ஃபைல். ECR-ஓட இருக்கிற ஜென்கின்ஸ் ஃபைல் ரன் பண்ணுறதுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. டாக்கர் இமேஜ் நம்ம பண்ணிட்டோம். அண்ட் தென் கம் டு ஹியர் push to the ECR in AWS நம்ம புஷ் பண்றதுக்கு credentials எல்லாம் ஆட் பண்ணி வச்சிட்டோம். so now take this one and then go to your இதுக்குள்ள வந்து manage Jenkins கிளிக் பண்ணுங்க. and then இந்த Jenkinsக்குள்ள போயிட்டு configure அதுக்குள்ள வந்துட்டு இப்போ நம்ம இங்க வந்து புஷ் பண்ணா எனக்கு அங்க இமேजेस வந்துறணும், ஓகேங்களா? so I am giving இதை கொடுத்து Ctrl A கொடுத்து I'm just erasing these things, select பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? இப்போ கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். apply and save. just giving build now. having just a doubt, நம்ம அதுக்கு அப்புறம் கொடுத்துருக்கோமா அந்த சீக்ரெட் ஆக்சஸ் கீ, அது 2 டைம் பேஸ்ட் ஆயிருந்துச்சுன்னா இருக்காது. செக். இப்படி வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய இமேஜ் வந்துட்டு என்ன ஆகும்னா இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். இதுக்கான ARN எடுத்துட்டு போயிட்டு அதுல கொடுக்கணும். பட் இந்த நேமும் அந்த நேமும் சேமா இருக்குன்றதா இது இஷ்யூ வராதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. இதுல கேட்கல, ஏதாச்சும் கேட்டுச்சா? push to ECR with credential.
ஓகே, இப்போதைக்கு இதுல எதுவுமே கேட்கல. ஈசிஆர்ல புஷ் பண்ண தான் இருக்கு. நம்மளோட நேம் ஏதாவது இருக்கா? ஈசிஆர் ரெப்போ கேட்டிருக்கும். ஈசிஆர் ரெப்போன்னு கேட்டிருக்கா. அந்த ஈசிஆர் ரெப்போ தான் யாரு? இங்க இருக்காரு பாரு, ஈசிஆர் ரெப்போ. ஸோ ஐ ஹவ் கிவன் த நேம். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம்னா ஏஆர்என் நம்ம எங்க கொடுக்கணும். ஆனா என்னுடைய ஏஆர்என் வந்துட்டு மை ஈசிஆர் ரெப்போ தான். ரெண்டுமே சேம்ன்றதால எனக்கு இப்போ இஷ்யூ வராது. பட் நீங்க பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த ஏஆர்என் அப்படியே இப்படி காப்பி பண்ணிட்டு you just copy. ஓகே, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. அப்படி இது நம்பரோட இருக்கே, அந்த இடத்துல நம்பரோட வரலையே. ஒரே நிமிஷம் பா. ரெபாசிட்ரி ஏஆர்என், இந்த ரெபாசிட்ரி யூஆர்ஐ தான் காப்பி பண்ணிட்டு போய் பேஸ்ட் பண்ணணும். ஏஆர்என் கிடையாது, யூஆர்ஐயை காப்பி பண்ணிட்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன். ஓகே, அது டபுள் கோட்ஸ்ல போட்டு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ செக் பண்ணுவோம் ரன் ஆகி முடிஞ்சிருச்சா. ஓகே, அது ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. அது எதுவுமே அவுட்புட்ல எரர்லாம் வரல. பிகாஸ் நம்ம என்ன ஒன்று பண்ணிட்டோம்னா அது பழைய நேமே கொடுத்துன்றதுனால இது பழைய நேமே இருந்துச்சுல்ல. ஸோ எப்படி இருந்தாலும் அந்த இசிஎஸ் யூஎஸ்டிஸ் தான் வரும். என்னுடைய அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட் ஐடி தான் வரும், சுனில்குமாரோடைய அக்கௌண்ட் ஐடி தான் வரும். இந்த நேம் சேமா இருக்கிறதுனால புஷ் ஆயிடுச்சு. பட் யூ ஷுட் பி கான்சென்ட்ரேட் இந்த என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்ல ஈசிஆர் ரெப்போ கொடுக்கணும். அந்த ஈசிஆர் ரெப்போ தான் என்னது மீன்ஸ் இட் இஸ் யுவர் ரெபாசிட்டரி யூஆர்ஐ இங்க ஜென்ரேட் ஆயிருக்கும். இதை அப்படியே காப்பி பண்ணி என்னுடைய கோட்ல இருக்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கணும், ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஈசிஆர் ரெப்போ வந்துட்டு இங்க என்ன ஆகும் அப்படின்னா அங்க எல்லாமே என்ன கொடுத்தாச்சு, வேரியபிளா அசைன் பண்ணிட்டோம்ல, ஈசிஆர் ரெப்போன்ட்டு கிரியேட் ஆகி இருக்கும். அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ பண்ணதுக்கு அப்புறமா யூ ஜஸ்ட் கம் இன்சைட் திஸ் ஒன். இதுக்குள்ள வந்து செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இமேஜ் கிரியேட் ஆகியிருக்கா அப்படின்ட்டு தெரியும். ஓகே, இமேஜஸ் கிளிக் பண்ணுங்க. கேன் யூ சி இந்த இடத்துல இமேஜ் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. அந்த இமேஜ் 6ன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு இமேஜ் நேம். ஓகேவா? அந்த இமேஜ் நேம் எப்படி 6ன்னு ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோமா? பிகாஸ் நம்மளுடைய பில்டு நம்பர் வந்துட்டு 6ன்னு வந்திருக்கு. ஸோ வி ஆல்ரெடி டெல் இமேஜ் கிரியேட் ஆனிச்சுன்னா 6ன்னு ஸ்டார்ட் ஆகிற பில்டு நம்பர்ல தான் வரணும் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்க. அப்புறம் அந்த ஹேஷோட சேர்ந்து வா அப்படின்ட்டு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். இமேஜ் ஐடியோடைய ஹேஷ் இருக்குல்ல, எவ்ரி இமேஜ் having the hashes, right? அந்த hashes உடைய some numbers எனக்கு சேர்த்து கிரியேட் ஆயிக்கோ அப்படின்னு கொடுத்துட்டீங்க. So that's the reason it is creating as a image இங்க கிரியேட் ஆயிடுச்சு. Now வேற என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் இங்க வாங்க. push to ECR முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் உங்களுடைய என்ன முடிஞ்சிருக்குன்னா CI process வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? this is how completed your CI process. அதுக்கப்புறமா CD இருக்கு. CDக்கு தான் என்னது GitHubs நம்ம யூஸ் பண்றோம். By using the Argo CD we are doing the CD process. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்னா எதுல நம்ம கிளஸ்டரை யூஸ் பண்ண போறோம்னா we are using in our EKS. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு EKS ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கணும். ஓகே, go to இப்போ இது வரைக்கும் முடிச்சாச்சு, பில்ட் பண்ணி எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. now go to your EKS. okay, and then enter. create cluster. இந்த இடத்துல custom cluster ன்னு கொடுத்துட்டோம். ஸோ இந்த ஆட்டோ மோட்ல cluster and then I am role இது இருக்கட்டும், கொடுத்துட்டு and then come down zone shift இதுலமே வேணாம். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி குரூப் வந்துட்டு டிஃபால்ட் இருக்கட்டும். நெக்ஸ்ட் இது கிரியேட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் இட் வில் டேக் ஒரு 10 minutes எடுத்துக்கும். எல்லா பிளக்கின்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே கிரியேட் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகே, லெட் இட் கிரியேட்டட். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ணிருக்கிறது என்னதுன்னா ஜஸ்ட் சிஐ ப்ராசஸ் தான். இந்த EKS எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா டெப்ளாய்மெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ள வந்து நீங்க எத்தனை டைம் ஏதாவது சேஞ்சஸ் கொடுத்து பில்டு பண்ணாலுமே உங்களுடைய சேஞ்சஸ் என்ன ஆயிட்டு இருக்கும்,
அது பில்ட் பண்ணிட்டே இருக்கு. என்னுடைய டாக்கர் இமேஜ் வந்துட்டு மை டாக்கர் இமேஜ்னு எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதனால அது மை டாக்கர் இமேஜ்ல கிரியேட் பண்ணுது. ஸோ இங்க வந்து டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்து என்டர் அடிங்களா. இது என்ன பண்ணிட்டு இருக்கோம், மை டாக்கர் இமேஜஸ் அப்படின்ற இதுல கிரியேட் ஆயிட்டு இருக்கா. ஓகே, இது என்ன இந்த நேம்ல கிரியேட் ஆயிட்டு இருக்கு. லாஸ்டா புஷ் ஆயிருக்குன்றதுல இப்படி பண்ணிடுச்சா. இந்த இடத்துல பாருங்க, டாக்கர் புஷ்ல மை ஈஸியர் லேட்டஸ்ட் அப்படின்றது இதுல இப்படி புஷ் ஆயிடுச்சு. சரி, ஓகே, இது இப்படி இருக்கட்டும். இந்த கிட்ஹாப்ஸையும் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சுன்னா, ஏன்னா எடுக்கும் போதே அங்கேருந்து என்ன எடுத்திருக்காங்க, ஈஸியர் ரெப்போ அந்த இமேஜ்க்கான இதுதான் எடுத்திருக்காங்க. இது எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வேரியபிள் தான் வந்து ஃபெச் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா 2 ஃபைல் இருக்கு, deployment.yaml, அப்புறமா வந்துட்டு service.yaml. அது உங்களுக்கே தெரியும், deployment.yaml என்னது, service.yaml என்னதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அந்த ரெபாசிட்டரியை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். ஸோ கம் டு திஸ் ஒன். இந்த deployment.repoக்குள்ள என்னென்ன இருக்கு இதெல்லாம் இப்போ இது பண்ண போறோம். இந்த k8ன்ற ஃபோல்டருக்குள்ள 2 ரெபாசிட்டரி இருக்கு, which is deployment.yaml. அந்த deployment.yaml 3 ரெபாசிட்டரியை கிரியேட் பண்ண போறோம். இமேஜ் நேம் பாத்தீங்களா, இந்த இமேஜ் நேம் நம்ம இங்க இப்படிதான் கொடுத்துருக்கோம். ஸோ இமேஜ் நேம் இதுதான் அது தேடும், இந்த இமேஜ் நேம் அங்க இருக்கா அப்படின்னு சொல்லி. நம்ம கிட்ட இருக்கிற இமேஜ் நேம் என்னமோ இதுதான் இருக்கு. ஓகே, மை ஈஸியர் ரெப்போ இதுதான் நம்மளுடைய இமேஜ். கரெக்டா, டாக்கர் இமேஜ்னு சொல்லிட்டு நமக்கு இதுதான் இருக்கு. அண்ட் தென் யூ ஆர் ஹேவிங் ஹியர் இதுக்குள்ள இருக்கா. ஸோ இந்த இடத்துல ஈசிஆர்ன்னு இருக்குல்ல, நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி வந்துட்டு எடிட்னு கொடுத்துட்டு 13 நம்ம கிட்ட கிடையாது, கிரியேட் ஆனா மட்டும்தான் அந்த இது வரும். இப்போதைக்கு அது லேட்டஸ்ட்ல தான் இருக்கு. ஓகேங்களா, ஐம் கிவிங் ஹியர் லேட்டஸ்ட். லேட்டஸ்ட்னா எது ரீசெண்டா இருக்கோ அது எடுத்துக்கோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். கமிட் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ லெட் இட் வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். இப்போ இதுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தெரியாது எது முன்னாடி இருக்கு அப்படின்ட்டு. எது லேட்டஸ்டா இருக்கோ அதை புஷ் பண்ணிட்டு அது ஃபர்ஸ்ட் வந்துடும். சரிங்களா, அதுக்கப்புறம் அது பார்த்துக்கும். ஸோ லெட் இட் பி, லேட்டஸ்ட்டை புஷ் பண்ணிக்கோ. எனக்கு நான் நம்பர்லாம் வந்து இங்கே கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த நம்பர் நீங்கள் கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக புஷ் பண்ணி ஒர்க் பண்ணும். ஸோ ரைட் நவ் யூ ஜஸ்ட் கிவ் த லேட்டஸ்ட் ஹியர் கொடுத்துட்டு கமிட்டும் கொடுத்தாச்சு. ஓகே, கிளஸ்டர் கிரியேட் ஆகுது, கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுதான் வந்துட்டு டெப்ளாய்மெண்ட் இருக்கு. நீங்க எப்பயுமே இங்க என்ன கொடுப்போம், நம்ம HTTP இல்ல என்ஜினிக்ஸ் கொடுத்து கிரியேட் பண்றோம்ல, இல்ல CPU மெமரி இவ்வளவுலாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம அசைன் பண்றோம், இவ்வளவு லிமிட்ஸ்ல இருக்கணும், இவ்வளவு அட்லீஸ்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் தென் service.yamlக்கு வந்தீங்கன்னா we are using the load balancer here. ஓகேங்களா, லோட் பேலன்சர் டைப்னா உங்களுக்கு அந்த கிளாசிக் லோட் பேலன்சர் உள்ள கிரியேட் ஆகுது இல்ல, அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவுட்புட்டை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மெட்டடேட்டா சர்வீஸ் நேம் வந்துட்டு mypod-service அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ திஸ் இஸ் தி ப்ரோட்டோகால் அண்ட் போர்ட் நம்பர் அண்ட் தென் டார்கெட் போர்ட், இது எல்லாமே இருக்கு. ஸோ ஓகே, ஃபைன். இது கிரியேட் ஆகட்டும் நம்மளுடைய EKS. இப்போதான் 4 minutes பேக் தான் கொடுத்துருக்கோம். இது will take 15 minutes. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல நம்ம என்ன பண்ணணும், நோட கிரியேட் பண்ணணும், நோட் குரூப்பை. ஸோ நோட் குரூப் அதெல்லாம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஐ எம் கோயிங் டு இன்ஸ்டால் தி Argo CD. ஓகேங்களா, Argo CDக்கு யூ ஜஸ்ட் கம் ஹியர். இந்த இடத்துல Argo CDயும் சர்வர் தான், அது ஒரு இன்ஸ்டன்ஸ்ல தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அது எப்படி இன்ஸ்டால் பண்றது ஸ்டெப்ஸ்லாம் இங்க கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, CubeCTL இன்ஸ்டால் பண்ணுங்க. ஐ திங்க் நம்ம இன்னும் CubeCTL இன்ஸ்டால் பண்ணல. ஓகே, CubeCTL இன்ஸ்டால் பண்றதுக்கு EKSலாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் CubeCTL அப்படின்னு கொடுத்துட்டு இங்க வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, இங்க வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டால் தி CubeCTL ஹியர்.
இப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு kubectl வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிட்டு வெர்ஷனை காமிச்சிருச்சு. அதுக்கப்புறமா யூ ஜஸ்ட் கம் ஹியர். நெக்ஸ்ட் வந்துட்டு கனெக்ட் யுவர் இகேஎஸ் கிளஸ்டர். இது பண்ண முடியாது, ஏன்னா இன்னும் நம்மளோட இகேஎஸ் கிளஸ்டர் இன்ஸ்டால் ஆகலை. wait for few minutes. அது இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த கிளஸ்டரில் இதெல்லாம் பண்ண முடியும். kubectl இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். கிரியேட் பண்ணுறதுக்குள்ளே 4 நாள் போயிடும்ன்றதுக்கு எனக்கு எப்போ கிளம்புறது. யார் யாரெல்லாம் இகேஎஸ் பார்க்கலையோ அதை பார்த்துட்டு இதை பண்ணுங்க, டைரக்டா இது பண்ணாதீங்க. இகேஎஸ் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல நீங்களே பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லோட் பேலன்ஸ் எல்லாம் தனியா கிரியேட் பண்ணி செக் பண்ணதுக்கு அப்புறமா இதெல்லாம் வந்து பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் ஹெல்ம்? ஹெல்ம்னா என்னது அப்படின்னா, ஐயோ இது நம்ம ஹெல்முக்கு அந்த இது காமிக்குது இன் DevOps. ஸோ ஹெல்ம் இஸ் லைக் ஒரு பேக்கேஜ் மேனேஜர் ஃபார் தி Kubernetes, கரெக்டா? ஸோ இன் DevOpsல ஹெல்ம் இஸ் த பேக்கேஜ் மேனேஜர். சும்மா கொஞ்சம் தியரி மாதிரி ஹெல்மை பற்றி சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்லப்பா, லைக் ஏபிடி எம் அப்படிதானே பார்த்துருக்கோம். லைக் எதுக்கு லினக்ஸுக்கு அந்த மாதிரி இருக்கு. கியூபர்னெட்டிஸ்க்கு யார் பேக்கேஜ் மேனேஜர்? கியூபர்னெட்டிஸ்ல இல்லாத அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் யார்கிட்ட இருந்து இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கோ டு தி ஹெல்ம். இப்போ GitOps அப்படின்றது லைக் ஆர்கோ சிடின்றது ஹெல்ம் பேக்கேஜர் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்கிரஸ் அந்த கான்செப்ட் உங்களுக்கு இருக்குன்னு அது நடத்துறேன், ஓகேவா? ஸோ அது நினைச்சேன் இது நடத்திடலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்து நடத்திட்டேன். ஹெல்ம்ன்றது ஒரு இப்போ எப்படி ஏபிடி எம்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க, ஏதாச்சும் ஒரு பேக்கேஜ் வந்து நம்மளுடைய இன்ஸ்டன்ஸ்ல இல்ல அப்படின்னா யூ ஆர் ஜஸ்ட் யூசிங் தி apt ஏபிடி. லைக் தட் யூ ஆர் யூசிங் தி ஹெல்ம் ஃபார் யுவர் Kubernetes. Kubernetesல ஏதாச்சும் இல்லை அப்படின்னா யூ கேன் யூஸ் த ஹெல்ம் அண்ட் யூ கேன் டவுன்லோட் இட் ஃப்ரம் தி ஹெல்ம். ஓகேங்களா? it functions like a package manager for the operating system, but for Kubernetes applications we are using the Helm. ஓகேவா? இது இப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Helm works by using the packaging formats called the charts, which bundle all the necessary Kubernetes. இதுல வந்து நம்ம சார்ட்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க எப்படி ஒரு HTTP வெப்சர்வரை ஹோஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்றீங்க, ஸ்டார்ட் பண்றீங்க, அதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்றீங்க, ஸ்டார்ட் பண்றீங்க, ஸ்டாப் பண்றீங்க, என்னமோ பண்ணிட்டு இருக்கோம்ல. இதுக்கு அப்படிலாம் ஒண்ணுமே தேவை கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் இன்ஸ்டால் தி சார்ட். இப்போ நம்ம ஆன்சிபிள்ல ரோல்ஸ்னு ஒன்று பார்த்துருப்போம். ரோல்ஸ்ல என்ன பண்ணீங்க, இதுக்குள்ள போயிட்டு இதெல்லாம் நான் அப்லோட் பண்ணா இட் இஸ் ஒர்க்கிங். அதே மாதிரி தான் சார்ட் இருக்கும். அந்த சார்ட்டும் நம்ம எப்படி ஒரு டைம் இருந்தா நான் சொல்றேன். இட் இஸ் வெரி ஈஸி. அந்த சார்ட்டை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், வெப் ஹோஸ்டிங் ஈஸியா பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க. Kubernetes உடைய பேக்கேஜ் மேனேஜர் தான் ஹெல்ம். இன்கேஸ் உங்களுக்கு இன்டர்வியூல கொஸ்டின் கேட்டாங்கன்னா
இங்க வந்துட்டு 10 minutes start ஆயிடுச்சா? Okay. Now it is in the active state. Literally it is taking 10 minutes to be in the active state. இப்போ நான் என்ன பண்றேன், கம்ப்யூட்க்கு போயிட்டு I am giving add node groupக்கு add and then node group name என்னது node grp அப்படின்னு கொடுத்துறேன். ரோல் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு ரோல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ரெக்கமெண்ட் ரோலை நீங்களும் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் அண்ட் தென் கம் ஹியர் இன்ஸ்டன்ஸ் டைப் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. கம்மியாக கொடுத்தீங்கன்னா பாட் அசைன் ஆக மாட்டேங்குது. ஓகே, யூ காய்ஸ் ஆல்சோ நோ ரைட். ஸோ என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஒரு T3 மீடியம்ல இருக்கிறதே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் டிசைர்டு ஸ்டேட்ல 2 இருக்கட்டும். அண்ட் தென் கம் டவுன். நெக்ஸ்ட் சப்நெட்ஸ் அதுவே செலக்ட் பண்ணிக்கிச்சு. ஐ எம் கிவிங் நெக்ஸ்ட். அதுக்கப்புறமா ஜஸ்ட் கம் டவுன், கிரியேட். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய நோடு வந்துட்டு கிரியேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் நோட்ஸ். கிளஸ்டரை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளஸ்டருக்குள்ள வந்தீங்கன்னா கம்ப்யூட்குள்ள யூ கேன் சி தி நோட் குரூப்ஸ் ஹியர். ஓகே, இப்போ நம்மளுடைய நோடு இங்க கிரியேட் ஆயிட்டு இருக்கும். கிளிக் ஆன் திஸ் EC. இதுவும் நம்ம பார்த்தா நல்லதுதான். இது க்ளோஸ் பண்ணிட்டு ஐம் ஜஸ்ட் டூப்ளிகேட்டிங். இந்த இடத்துல EC2 கொடுத்துட்டு ஐம் கிளிக்கிங் ஆன் திஸ் ஒன். EC2குள்ள வந்து பாருங்க, உங்க இன்ஸ்டன்ஸ் என்ன ஆயிட்டு இருக்கும், கிரியேட் ஆயிட்டு இருக்கும். ஒன்ஸ் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சா? ஸோ லெட் இட் பி கம்ப்ளீட்லி கிரியேட் ஆகட்டும். உங்க EKS இங்க வரும் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா. ஸ்ட்ரீம் ரெஃப்ரெஷ். ஓகே, இங்கேயும் வந்துருச்சு. நாட் ரெடி ஸ்டேட்டஸ்ல இருக்கு. எப்பனா ரெடி ஆகும்னா இது கொஞ்சம் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டா ரெடி ஆகட்டும், அப்பதான் ரெடின்னு வரும். ரன்னிங்ல வரட்டும். எனக்கு டைம் ஆயிடும் போல சுத்தமா. 1:55. இதுவும் ஸ்டார்ட் ஆயிரட்டும். 2 minutes ஆகும் நினைக்கிறேன். This is my worker node 1. This is my worker node 2. Select the worker node 1. ஓகே, 2 ஒர்க்கர் நோடு இப்போ வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, லேட் ஆகும்.
ஓகே, ரெண்டு ஒர்க்கர்னோட நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நவ் கம் ஹியர். இங்க வந்துட்டு என்ன பண்ணுங்க, kubectl get notes அப்படின்ட்டு கொடுங்க. authentication required. Can you understand என்ன சொல்லுதுன்னு சொல்லி யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம், என்ன பண்ண நானு சொல்லிட்டு. இருக்கீங்களா? எல்லாம் தூங்கிட்டீங்களா? கெட் நோட்ஸ் கொடுக்கும்போது எனக்கு இப்படி வருது. ஸோ இட் இஸ் கிவிங் தி அத்தன்டிகேஷன் ரெக்யர்ட் அப்படின்னு கேட்குது. ஓகே, ஐ நீட் டு கிவ் தி AWS EKS -region. நான் இன்னும் கனெக்டே பண்ணல கரெக்டா. region US -east -1 and then space update -cube config space name என்னது, my cluster. என் கிளஸ்டர் நேம் என்னன்னு சொல்லிட்டு நான் கொடுக்கணும். ஓகே, கொடுத்ததுக்கு அப்புறம் I'm giving enter. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, அப்டேட் ஆயிடுச்சு. now I am giving kubectl get nodes. இப்போ எனக்கு என்ன ஆகுது, என்னுடைய 2 நோடு கிரியேட் ஆயிடுச்சு, ரெடி ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு வருது. ஸோ ஆஃப்டர் தட் EKS கிரியேட் பண்ணியாச்சு. கெட் நோட்ஸ் இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த kubectl கெட் நோட்ஸ் கொடுத்தா நமக்கு வரும். ஸோ நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய ஹெல்மை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ண போறேன். ஹெல்மை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஹெல்ம் மூலமா நான் ஆர்கோ சிடியை இன்ஸ்டால் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ கம் ஹியர், இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி ஐ எம் ஜஸ்ட் பேஸ்ட் இட். வி நீட் a helm. ஓகே, ஹெல்மை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா யூ கம் ஹியர். ஸோ இந்த இடத்துல ஆர்கோ சிடி கிரியேட் பண்றதுக்கு ஆர்கோ சிடிக்குன்னு ஒரு நேம் ஸ்பேஸை கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ நீட் டு கிரியேட் ஒன் ஆர்கோ சிடி நேம் ஸ்பேஸ். இப்படிதான் ஆர்கோ சிடியை கிரியேட் பண்ணுமா அப்படிலாம் கிடையாது. we are having multiple ways. HTTPயை இன்ஸ்டால் பண்றதுக்கு நீங்க இமேஜே யூஸ் பண்ணலாம், அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாவும் நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க வேற ஏதாவது பேக்கேஜை கூட கொண்டு வந்து அது மூலமாவும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். right now use this values.yaml for exposing the argo cd node port. ஸோ இதுல வந்துட்டு ஒரு YAML ஃபைலை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஆர்கோ சிடிக்கான கண்டென்ட் எல்லாம் இமேஜ் எல்லாம் கொடுத்து we are doing. ஓகே, ஸோ இதை எடுத்துட்டு I am creating vi values.yaml. okay, and then enter, right click, paste, colon wcube exclamation and then enter. okay, so இது கரெக்டா தான் கொடுத்திருக்கோமா? ஓகே, கொடுத்ததுக்கு அப்புறமா so here I am giving kubectl space hyphen apply space hyphen f values.yaml தானே ஸ்பெல்லிங் அடிச்சு I am giving values. என்ன மிஸ்டேக் நம்ம பண்ணிருக்கோம், அப்ளை பண்ணும்போது நான் இதுவா கொடுக்கணுமா நேம் ஸ்பேஸ -n ஆர்கோ சிடின்னு நேம் ஸ்பேஸ் அப்ளை பண்ணும்போது என்ன கொடுக்குற மாதிரி இல்ல. செக் ஆர்கோ சிடி, ஏன்னா இந்த YAML ஃபைல்ல நம்ம அங்கதான் if you choose to ignore this errors, turn validation with the validate false. ஓகே, இது பரமாட்டனது ஆர்கோ சிடி. ஸோ இந்த ஆர்கோ சிடி ஒர்க் ஆகலாம், பரவாயில்ல. வெப்ல வச்சு போயிட்டு ஆர்கோ சிடி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். using official helm இது போயிட்டு இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். வெரிஃபை இன்ஸ்டாலேஷன் kubectl get parts. ஸோ வில் செக், இது வரைக்கும் லாகின் ஆகுதான்னு பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம வேற ஏதாவது வே வச்சு நம்மளுடைய உபுண்டுடைய மிஷினோட கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரிலீஸ் ஆர்கோ சிடி does not exist, installing it now.
இல்லை போயிட்டு ஆர்கோ சிடிக்கு தேவையான பேக்கேஜஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு வரலாம். ஆர்கோ சிடி என்ன லினக்ஸ் ஓகே. இதுல பாஸ்வேர்டு இது பண்றது எல்லாமே வந்திருக்கு. இந்த இடத்துல போய் செக் பண்ணி பார்ப்போம். ஆர்கோ சிடி கிரியேட் ஆயிடுச்சு. அகெயின் ஒரு டைம் ரன் பண்ணோம் பிகாஸ் சம் ஆஃப் திஸ் இஸ் ஸ்டில் நாட் இன் ரன்னிங் ஸ்டேட். ஓகே, இதோட இது வராமல் தான் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கான பாஸ்வேர்டை கெட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு கமாண்ட் இருக்குது. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம எந்த நோட் போர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்னா 30080 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் காப்பி திஸ் ஒன். இதில் நமக்கு என்ன வந்துட்டு தெரியணும் அப்படின்னா ஆர்கோ சிடி ஷிட் கம். ஓகே, ஆர்கோ சிடின்றது ஒரு சர்வர் தான், நத்திங் லைக் தட். அது ஜென்கின்ஸ் மாதிரி ஒரு சர்வர். நமக்கு இங்கே ஆக்சஸ் பண்ண வரணும். இப்படி வரல. ஸோ ஏன் வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஒர்க்கர் நோடு இருக்குல்ல, அந்த ஒர்க்கர் நோடுக்குள்ள போயிட்டு செக்யூரிட்டி குரூப் ஒன்று இருக்கும். ஏன்னா நம்ம எங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய ஆர்கோ சிடியை, வி ஆர் இன்ஸ்டாலிங் அவர் ஆர்கோ சிடி இன்சைட் அவர் இகேஎஸ்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஹெல்மை யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்றோம். ஸோ கெட் இன்சைட் திஸ் ஒன், எடிட் டிராஃபிக், ஆட் செக்யூரிட்டி குரூப்ல இங்க ஆல் டிசிபி கொடுத்து ஓப்பன் கொடுத்துக்கோங்க. 2 ஒர்க்கர் நோடுக்கும் ஒரே செக்யூரிட்டி குரூப் தான். அதனால எந்த ஒர்க்கர் நோட்ல இன்ஸ்டால் இருந்தாலுமே எனக்கு இங்க வந்துடணும். இது இன்ஸ்டால் ஆச்சான்றது இப்போ டவுட்டா இருக்கு எனக்கு. இன்ஸ்டால் ஆயிருந்தா எனக்கு வந்துருக்கும். சார் இப்படி லாஸ்ட்ல சீடியில் வந்துடுச்சு. எல்லாமே இப்போ ரன்னிங் ஸ்டேட்ல தான் இருக்கு. திருப்பி ஒரு டைம் ட்ரை. ஓகே, இன்னொரு மிஸ்டேக்கும் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் ஜென்கின்ஸ் உபுண்டோடைய ஐபி அட்ரஸ் போய் கால் பண்ணிட்டு ஹிட் பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா வராது. ஓகேங்களா, இகேஎஸ் உடைய ஒர்க்கர் நோடுடைய ஐபி அட்ரஸ் எடுத்து ஹிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் வரும். ஓகேங்களா, அதனால தான் தப்பு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன், ஈசிட்டுக்குள்ள போறேன். ஏதாச்சும் 2 ஒர்க்கர் நோடு இருக்குல்ல, அந்த 2 ஒர்க்கர் நோடுடைய ஐபி அட்ரஸ் தான் நான் எடுத்திருக்கணும். ஓகேங்களா, டேக்கிங் த பப்ளிக் IPv4 இது எடுத்துட்டு அண்ட் தென் கோ ஹியர். இந்த இடத்துல போயிட்டு 3080 அந்த போர்ட் நம்பரு. ஏன்னா நான் என்னுடைய ஹோஸ்டோட எடுத்திருக்கேன். நம்ம இன்ஸ்டால் பண்ணதே ஆர்கோ சிடி எதுலனா இதுக்குள்ளதான் பண்ணிருக்கோம். நீங்க 2 ஒர்க்கர் நோடோட எது வேணா எடுத்துக்கலாம், இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகேங்களா, இட்ஸ் நோ ப்ராப்ளம். நீங்க எது ஹிட் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு அங்க பாருங்க ஆர்கோ சிடி வந்துருச்சு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க. நம்ம ஜென்கின்ஸ் இதுல போய் பார்த்தா வராது. இட் இஸ் இன்சைட் யோர் ஒர்க்கர் நோடுக்குள்ளதான் இருக்கும். இதுக்கு நேம் வந்துட்டு அட்மின். ஓகே, பாஸ்வேர்டை பார்க்கறதுக்கு யூ ஜஸ்ட் கம் ஹியர். இதுக்குள்ள வந்து இங்க ஒரு கமாண்ட் இருக்கும். இந்த கமாண்டை போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு கிடைக்கும். அந்த பாஸ்வேர்டை நம்ம டீகோட் பண்ணாதான் நம்மளால பாஸ்வேர்டு எடுக்க முடியும். காப்பி பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க வந்து right click and then paste. You will see the password here.
இருக்கா? இதுதான் அந்த பாஸ்வேர்டுன்னு போட்டு கொடுத்துட்டு ரைட் கிளிக் அண்ட் தென் காப்பி. இவ்வளோ காம்ப்ளிகேட்டட்லாம் ஆர்கோஸ்ட் இன்ஸ்டால் பண்ண வேணாம். இன்னொரு வேலையும் இன்ஸ்டால் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக போயிட்டு சாட் ஜிபிடியில் ஐ வாண்ட் டு இன்ஸ்டால் தி லைக் ஆர்கோ சிடி போட்டிங்கன்னா அவனே ஃபியூ ஸ்டெப்ஸ் கொடுப்பான். அது கொடுத்தாலே ஈஸி தான். அதுலேயே அட்மின் பாஸ்வேர்ட் போட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறமா ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு யூ ஜஸ்ட் காப்பி திஸ் ஒன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டு. ஸோ இது வந்து நம்ம டீகோட் பண்ணுறோம் நம்மளுடைய பாஸ்வேர்டு. ஓகேங்களா? இது டீகோட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல கரெக்டாக இந்த ஸ்பேஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இது வந்துட்டு பாஸ்வேர்டு யாரையுமே ரீட் பண்ண வைக்க கூடாது அப்படின்றதுக்காக இப்படி டீகோட் பண்ணி வச்சுக்கோங்க. டீகோட் பண்ணதையே இப்படி பேஸ் 64ல போட்டு வச்சுட்டோம்னா இந்த பாஸ்வேர்டை இந்த மிஷின்குள்ள போட்டால் மட்டும்தான் இந்த பாஸ்வேர்டுக்கான அவுட்புட்டே நமக்கு காமிக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆயிருக்கு பாருங்க ரூட் முன்னாடி. இது ஜஸ்ட் இப்படி காப்பி பண்ணி இந்த பாஸ்வேர்டை எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய ஆர்கோ சிடியில் பேஸ்ட் பண்ணி சைன்இன் கொடுங்க. இன்வாலிட் இதுதான்டா கொடுத்துச்சு அது. ஓகே. ஸோ நவ் யூ கம் ஹியர். ஓகே. இந்த ரூட்டுக்கு முன்னாடி இருக்குல்ல அது வரைக்கும் தான் எடுக்கணும். நான் ரூட்டையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டேன் உங்களுக்கு. காப்பி. ஏன்னா ரூட் இங்கேருந்து பாருங்க இங்கே முடியுது இல்லை, அந்த அட்டை ஐபிலேருந்து நான் தூக்கிட்டு போயிட்டேன். ஸோ ஜஸ்ட் டேக் இட் ஹியர் அண்ட் நீங்கள் போயிட்டு என்டர் அடிச்சு சைன்இன். ஓகே. இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம சைன்இன் பண்ணிட்டோம். ஒன்ஸ் இது கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா we need to connect our repository. deployment repository இருக்குல்ல அது கொண்டு வந்து இதுல நம்ம கனெக்ட் பண்ணணும். go to the settings போயிட்டு and then நீங்க repository இருக்கு பாருங்களா, click on the repository. இந்த இடத்துல connect repo அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெப்போ வந்துட்டு நம்மளுடைய ரெப்போ எந்த லிங்க்ல ஸ்டார்ட் ஆகும், HTTPSல தான் ஸ்டார்ட் ஆகும். ரைட். கிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். கிட்ல தான் நம்மளுடைய கோட் இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், மை ரெப்போ ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நோ ப்ராப்ளம். இந்த ஆப்ஷன் விட்டாலுமே எனக்கு ப்ராப்ளம்லாம் இல்லை. ப்ராஜெக்ட்ல டிஃபால்ட் ப்ராஜெக்ட் யூஆர்எல் கேட்டிருக்கு. ஸோ யூஆர்எல் அப்படின்றது உங்களுடைய ரெப்பாசிட்டரியோடைய யூஆர்எல். கம் ஹியர். இதுக்குள்ள வந்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் டேக் த ரெப்பாசிட்டரி யூஆர்எல். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இங்க வந்துட்டு இதுதான் ரெப்பாசிட்டரி யூஆர்எல். ஓகே. டெப்ளாய்மெண்ட் ரெப்போடுது உள்ள எதுவுமே இல்லை, ரெண்டு ஃபைல் தான். டெப்ளாய்மெண்ட் டாட் யாமலும் சர்வீஸ் டாட் யாமல் இருக்கும். அதை காப்பி பண்ணிட்டு யூ ஜஸ்ட் கம் ஹியர். இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறமா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்றது ஆப்ஷனல் தான். இது எதுவுமே வேணாம், எதுவுமே வேணாம். ஓகே. அண்ட் தென் கிவ் தி கனெக்ட். இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய கனெக்ஷன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துருச்சு. நவ் கோ டு அப்ளிகேஷன் அண்ட் கிவ் த நியூ ஆப். இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா மை ஆர்கோ சிடி ஆப். இதுவும் உங்கள் இஷ்டம் தான், என்ன நேம்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ப்ராஜெக்ட் வந்துட்டு டிஃபால்ட்டுன்னு அதுவே உங்களுக்கு இது வரும். இது வந்து நான் ஆட்டோமேட்டிக்னு வச்சிடுறேன். ப்ரியோன் ரிசோர்சஸ் அப்படின்னா யூ கைஸ் நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ரியோன். டாக்கர் பார்க்கும்போது சொல்லியிருக்கல ப்ரியோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட். வாட் இஸ் ப்ரியோன்? யாருக்குமே ஞாபகம் இல்லையா? அன்யூஸ்டு கண்டெய்னர்ஸ் எல்லாம் எனக்கு டெலிட் பண்ணிடு அப்படின்னு கொடுப்போம்ல, டாக்கர் ப்ரியோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அதே தான் இங்கேயும் அன்யூஸ்டு ஏதாச்சும் டெப்ளாய்மெண்ட் ஃபைல்ஸ் வச்சு லிங்க் ஆகி இருந்துச்சுன்னா எனக்கு டெலிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம வேணும்னா செலக்ட் பண்ணுவோம், எல்லாம் விட்டுருங்க, நோ இஷ்யூஸ். இந்த இடத்துல ரெப்பாசிட்டரியில நம்ம அங்க ஆல்ரெடி செட்டிங்ஸ்ல கொடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த ரெப்போலாம் எங்க பாப்பா பார்க்கும். நான் இந்த ரெப்போ தான் யூஸ் பண்றேன். யூ ஜஸ்ட் கிவ் திஸ் ஒன். இந்த இடத்துல பாத்துல என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஆக்சுவலி உங்களுடைய இது எங்க இருக்கு அப்படின்னா குபர்நெட்டிஸ் K8 அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கு. கரெக்டா? இதுக்குள்ள வந்து பாருங்க. ஸோ இதுதான் ரெப்பாசிட்டரியா இருந்தாலுமே உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாம் K8 அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்குல்ல, அதை நம்ம கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் கம் this one. So in the destination URL you just select this destination URL. name spaceல எதுவுமே இல்லை, எதுவுமே பாப்பப்பும் ஆகல. ஸோ டிஃபால்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் பண்ணணும் அப்படின்னா கிரியேட் அப்படின்னு கொடுங்க. சார் வச்சு மிஸ் பண்ணிருக்கோமா?
ஓகே, இப்போ நம்மளுடைய பைப்லைனை நம்ம ரன் பண்ணி விடலாம். அது ரன் பண்ணதுக்கு அப்புறமா we will just give the link. ஓகே, ஸோ கம் ஹியர். இங்க வந்துட்டு அப்ளிகேஷன் கோடில் வந்துட்டு நம்மளுடைய கோடை வந்துட்டு GitHubs நம்ம கொடுத்துடலாம். சரிங்களா? GitHubs நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்கல்ல, ஸோ ஜஸ்ட் காப்பி திஸ் ஒன். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஜென்கின்ஸ் ஃபைலு. இந்த ஃபைல்ல என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்து வச்சு டெப்ளாய்மெண்ட் பண்ணணும். இதுல கமிட், இது ஒரே நிமிஷம் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க. ஜஸ்ட் கிவ் திஸ் ஒன். இது இப்படி சுத்திக்கிட்டே தான் இருக்கு. இது ஏதாச்சும் டிடெக்ட் பண்ணா மட்டும்தான் அதை குபர்னெட்டிஸ்ல டெப்ளாய் பண்ணும். ஓகே, ஸோ கம் திஸ் ஒன். இதுக்குள்ள போயிட்டு ஸோ இங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம GitOps ரெப்போ அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு, இது எல்லாமே கிரெடென்ஷியல்ஸ் ஆட் ஆயிருக்கு, ஸ்டேஜ்னு கொடுத்து கிரெடென்ஷியல் ஆட் ஆயிருக்கு. ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிட்டு என்னுடைய கிட் யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறமா டெப்ளாய்மெண்ட் இங்க வந்துட்டு என்ன பண்ணு, ஒரு கிட் க்ளோன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இந்த இமேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இங்க புஷ் பண்ணிருக்காங்க ஆட் டெப்ளாய்மெண்ட் கமிட். இங்க ஏதாச்சும் ஒரு கமிட் நடந்தா எனக்கு GitHubs மூலயமா எனக்கு என்ன நடக்கணும்னா டெப்ளாய்மெண்ட் நடக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். சரியா? சேவ்னு கொடுத்தாச்சு. என்னடா இது, ஏன் சடனா எப்படி ஆயிடுச்சு? இது ஜென்கின்ஸே க்ளோஸ் ஆகி நின்றுட்டு இருக்கு. Any action that you took to be repeated, do you want to continue? சரி, ஓகே. இந்த ஜென்கின்ஸ் அப்படியே இதாகிடுச்சு, கிராஷ் ஆகிடுச்சு போல இருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு ஜென்கின்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, திஸ் இஸ் அவர் ஜென்கின்ஸ். காப்பி அண்ட் தென் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணி :8080 என்டர். ஓகே, அதுவே ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் தென் யூ கம் திஸ் ஒன், கான்ஃபிகர் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்மளுடைய புஷ் டு ஈஸி என்ன இருக்கு, எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு GitOpsக்கான ஒரு கோட் இருக்குல்ல, இதை காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் இட், அப்ளை, சேவ். இது மட்டும் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், டெலிட் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ இது கிரியேட் ஆகட்டும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ண, இந்த இடத்துல சிங்க்னு கொடுத்தா it will work as a auto deployment work ஆகும். Okay, it is now out of sync இருக்கு. டெப்ளாய்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அவுட்புட் வரும், அந்த அவுட்புட்டும் பார்த்துட்டு போயிடலாம், அவ்வளோதான். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு, கன்சோல் அவுட்புட்ல எல்லாமே சக்ஸஸ்ன்னு வந்துருச்சா. ஸோ சி பைப்லைன் வந்துட்டு ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. நம்ம எப்படி இது சிங்க்னு நான் கொடுக்குறேன். unable to sync, another operation is already in progress. இது சிங்க் ஆகல. ஸோ இது வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மேனுவலாகவே பண்ணிட்டோம். இதுக்கான அவுட்புட் மட்டும் பார்த்துடலாம். அவுட்புட் பார்க்கறதுக்கு நமக்கு இன்னும் ஆர்கோ சிடி தேவை கிடையாது. ஆர்கோ சிடி இஸ் ஒன்லி ஃபார் டு செக் தி ஆட்டோமேட்டிக் டெப்ளாய்மெண்ட்டுக்கு மட்டும்தான் ஆர்கோ சிடி நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, அந்த ஃபங்க்ஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எப்படி கொடுக்குறோம். லைக் இதுக்குள்ளே போயிட்டு அந்த நம்மளுடைய கிட்டோடைய டீடைல்ஸ் நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம்ல, ஆனால் அது மேனுவலாகவே நம்ம இதுக்குள்ளே கொடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் செக்கிங் தி அவுட்புட்டை வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, அவுட்புட் செக் பண்ணுறதுக்கும் we are not supposed to go here because நம்ம லோட் பேலன்சரில் தான் நம்ம செக் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னோம், ரைட்டா? ஸோ கோ டு தி லோட் பேலன்சர். இந்த லோட் பேலன்சருக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒரு லோட் பேலன்சர் நமக்கு கிரியேட் ஆகிருக்கணும்.
என்னடா இது லோட் பேலன்ஸ்லேயே காணும். பைப்லைன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. kubectl ஏதாவது நேம் ஸ்பேஸ் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கலாம். deployment.yaml ஸ்பேஸ் எதுவுமே இல்லை. ஓகே, now you come here, kubectl get parts and then enter. பாட் எதுவுமே கிரியேட் ஆகலன்ட்டு வருது. இடத்துல ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுது. ஸோ இது சோலார் கியூப் வரைக்கும் நல்லா தான் ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. இதுலேயுமே வந்துட்டு ஸோ இது ஃபுல்லாகவுமே ரன் ஆகிடுச்சு. இது பாருங்கள், இந்த இடத்துல grep deployment.yaml git config இங்கேருந்து புஷ் ஆகி கமிட் ஆகி அப்டேட் ஆகி லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் கரெக்டாக தான் ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. இப்போது நம்மளுடைய இங்கே பார்த்தீங்களா தானாக அப்டேட்டும் ஆயிடுச்சு. லேட்டஸ்ட்டுக்கு பதிலாக இது அப்டேட்டும் ஆயிடுச்சு. இப்போ இங்கே என்ன மிஸ்டேக் நடந்திருக்குன்னா, இது புல் மட்டும் அங்கேருந்து பண்ணலை. அது புல் பண்ணி ஆர்கோ சிடி வழியாக புல் பண்ணி இது நடந்திருக்கணும். ஒரே நிமிஷம், இது ஆர்கோ சிடி பண்ணுற. திருப்பி ஒரு நியூ ஆப்னு கொடுத்து இந்த இடத்துல மை ஆர்கோ சிடி அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் நேமு டிஃபால்ட்டு ஆட்டோமேட்டிக்கு இது என்ன பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் வெறும் வேணாம். ஆட்டோ கிரியேட் நேம் ஸ்பேஸ். ஓகே, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, கிரியேட் பண்ணிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த இடத்துல கிட்ட வந்துட்டு ரெபாசிட்ரி என்னுடைய ரெபாசிட்ரி தான். ஸோ பாத் வந்துட்டு K8. ஓகே, கிளஸ்டர் URL இதுதான். நேம் ஸ்பேஸில் ஜஸ்ட் கிவ் தி டிஃபால்ட். ஓகே, அதுக்கப்புறமா டைரக்டரி ப்ராசஸ் இதெல்லாம் வேணாம். ஐம் கிவிங் கிரியேட். அப்படியே எனக்கு சிங்க் ஆகி கிரியேட் ஆகும். அவுட் ஆஃப் சிங்க்னு போகுது. மனசாட்சி இல்லையா எனக்கு? சிங்க்ரனைசிங் இங்கே பாருங்க, இப்போ இந்த இடத்துல சிங்க் ஆகி. ஓ, எது நான் இப்போ கிரியேட் பண்ணது இதுவா? ஆமா, இங்க பாத்தீங்களா, திஸ் இஸ் நவ் கிரியேட்டட் ஃபியூ செகண்ட்ஸ் எகோ. இப்போ கிரியேட் பண்ணது இது சிங்க் ஆயிடுச்சு. சரிங்களா? இங்க வந்துட்டு அந்த நேம் ஸ்பேஸ்ல நான் டிஃபால்ட்னு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால தான் அது கிரியேட் ஆகாம இருந்துச்சு. இப்போ இது கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, நவ் இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, கோ அண்ட் செக் யுவர் லோட் பேலன்சர். லோட் பேலன்சர்ல நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணிருக்கணும். ஓகே, கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்துட்டு சர்வீஸ் வந்துட்டு கரெக்டா வந்திருக்கான்னு செக் பண்ணணும். பாருங்க, இப்போ 0 of 2 instance in service இருக்கு. நம்மளுடைய 2 ஒர்க்கர் நோட் தான் இவங்களுக்கு சர்வீஸா ப்ரொவைட் பண்ண போகுது. கொஞ்ச நேரம் இதை வெயிட் பண்ணி இதோடைய எண்ட் பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டு ஹிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ 1 of 1 instance வந்துருச்சு. இதுதான் நம்மளுடைய DNS உடைய நேம். ஓகே, காப்பி திஸ் DNS நேம் அண்ட் தென் ஹிட் பண்ணி நீங்க அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ, உங்களுடைய main.py என்ன கொடுத்துருக்கீங்களோ அது உங்களுக்கு அவுட்புட்டா வரணும். ஓகே, ஓகே, இதோட நமக்கு முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம இதுதான் நம்மளுடைய கண்டென்ட்ல கொடுத்து வச்சிருந்தோம், வந்துருச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, இது வந்துட்டு நம்ம சம்திங் ஏதோ ஒரு மிஸ் பண்ணிருக்கோம். அதே தான் திருப்பி இங்க கொடுத்தோம். டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல நான் டிஃபால்ட் கொடுத்தேன். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் நேம் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் யுவர் இதுல கியூபர்நெட்டிஸ்ல. நேம் ஸ்பேஸ் கொடுத்தா அந்த நேம் ஸ்பேஸ்ல தான் அதை போய் செக் பண்ணிட்டு இருக்கோம். நேம் ஸ்பேஸ் கொடுக்காம இருக்கும், தெரியுதா? இங்கே காமிச்சிட்டோம் பாருங்க. நேம் ஸ்பேஸ் இங்க கொடுக்காம இருக்கும் அப்படின்றதுனால அதுக்கு சிங்க் பண்ண தெரியல, எங்க போய் நான் சிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது கொடுத்ததுக்கு
உங்களுக்கு இங்க அந்த லோட் பேலன்சர் கிளாசிக் லோட் பேலன்சர் மூலமா உங்களுக்கு இங்க அவுட்புட் வந்துருச்சு. அந்த கோடை பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கம் ஹியர். இதுல டெப்ளாய்மெண்ட் கோட் இது. அப்ளிகேஷன் கோட்ல வந்துட்டு we have just given our application code. எங்க கொடுத்துருக்கோம் இந்த new.html குள்ள என்ன கோடை நம்ம கொடுத்துருக்கோமோ அதுதான் நமக்கு அங்க அவுட்புட்டா ஓகேவா? ஸோ இதை நம்ம இங்க கொடுத்துருக்க பாருங்க DevOps CI/CD ப்ராஜெக்ட். அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்கோம்? இது new.html இருக்கா? ஸோ இங்கே தான் வந்துட்டு என்னுடைய portfolio.html இங்கே பாருங்க ரேஷ்மா ஜி DevOps இன்ஜினியர் SL இன்ஸ்டியூட் பில்டிங் மாதிரி கொடுத்துருக்கோம்ல. ஸோ திஸ் இஸ் தி அவுட்புட் அங்கங்க இருக்கு. ஓகே ஓகேவா? யாருமே பேசவே மாட்டீங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா மறக்காம என்ன பண்ணிடுங்க, எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன டெலிட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய EKS டெலிட் பண்ணணும். EKSல ரன் ஆயிட்டு இருக்க ரெண்டுத்தையுமே டெலிட் பண்ணணும். ஸோ கிரியேட் பண்ணது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கோங்க, அவுட்புட்டா எடுத்து வச்சுக்கோங்க. அவுட்புட்டா எடுத்து உங்களுடைய எதுல நீங்க பாருங்க, இங்க பாத்தீங்களா இமேஜஸ் எப்படி அப்டேட் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. ECRல உங்களுக்கு இமேஜஸ் வந்துட்டு என்ன ஆயிட்டு இருக்கும், அப்டேட் ஆயிட்டு இருக்கும். லேட்டஸ்ட் இமேஜ் எது இருக்கோ அந்த இமேஜ் அங்க புஷ் பண்ணி அது ஒர்க் பண்ணிக்கும். ஓகே ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய கிளஸ்டரை டெலிட் பண்ண முடியாது. நோட் ஹெல்த் இஷ்யூஸ் அதெல்லாம் இப்போ ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஐ எம் கோயிங் டவுன். கம்ப்யூட்டர்ல போயிட்டு செலக்ட் பண்ணி பார்த்துட்டீங்கல்ல. எனக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இங்க இந்த ஆர்கோ சிடியில் கிரியேட் ஆயிடுச்சு. ஜென்கின்ஸ் ஃபைல்லையும் நமக்கு இந்த